லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு மூவி தான் எடுத்து வந்துருக்கேன். மூவியோட நேம் வந்து மை மாஃபியா டேடி. ஓகேயாடா, இந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிற மாதிரி தெரியல. இது என்னோட நியூ சேனல். ஓல்டு சேனலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த சேனலில் நான் வீடியோ போடுறேன். ஓகேயா, இது என்னோடய நியூ சேனல். ஸ்டோரி பிடிச்சிருக்கவங்க மட்டும் ஸ்டோரியை கேளுங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான். ஓகேயாடா, பிடிச்சிருக்கவங்க மட்டும் பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் பர்த்டே கேர்ள், நீ கேட்ட ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது நான் ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி இதை போடலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேயா, நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டிப்பாக உன்னோட வீடியோ வந்துடும். ஓகேயா சிஸ்டர்? ஓகே, இப்போ நம்ம இந்த மூவிக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் உன்னோட மூவிக்கு வெயிட் பண்ணேன். ஓகேயா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இப்போ அப்படியே ஒரு ஒரு பிளாக் ரூமை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுனா இப்போ அந்த ரூமுக்குள்ளே நம்ம ஜிமினா என்ட்ராகிறாரு. டேட்டா என்ன பண்ணிகிட்ருக்கு இன்னும்? இன்னுமா அவனை கீல் பண்ணாமல் அவங்ககிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசினா. இப்போ தான் அந்த டார்க் ரூம்குள்ளே இருக்கிற நம்ம தெரிகிறாரு. இந்த மாதிரி தெரிஞ்சால் டேக்கு முன்னாடி ஒரு பர்சன்டை பயங்கரமாக நம்ம பனிஷ் பண்ணிகிட்ருக்காரு. நைஃபை ஹேண்ட்ஸில் வச்சபடி, கட் பண்ணபடி, ப்ளே பண்ணபடி, ரொம்ப ஒரு மாதிரி டெவில் மாதிரியே என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணி பனிஷ்மெண்ட் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, இன்னும் உனக்கு ஹெவி ஒர்க் இருக்குது, இவன்கிட்டயே நின்று ஏன் ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கட்டையா? அவன் என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டான்டா. டென்ஷன் ஆக்கினவனா இப்படி தான் பயங்கரமாக கவனிக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் எவனும் வரமாட்டான். வரணும்னு திங்கிங் வந்தால் இவனோட திங்கிங் வரணும். அதான் சும்மா பயங்கரமாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இவனுக்கு மட்டும் இல்லை, இவனை மாதிரி என்ன எதுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பசங்களோட நெக்கை கட் பண்ணி அதே பிளேஸில் கீல் பண்ணிவிட்டு, இப்போ என்ன ஜிமினா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும், ஹயாங் சொன்னார்லாடா, ஏதோ ஒரு பிளேஸ்க்கு நீ அந்த பிளேஸில் போய் ஒரு பர்சன்ட்ட மணி டீல் பண்ணிட்டு வரணும்னு சொன்னார். கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சு. மணி 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 எல்லாம் மணி இம்பார்ட்டன்ட். சரி, நான் போயிட்டு வரேன். நானும் வரேன். இல்லை, எங்கள் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்குது, நீங்கள் ஒர்க் பாரு, ஹயாங்ட்ட எல்லாத்தையும் நான் பேசிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா, நம்ம ஆரம், இவங்க எல்லாருமே மாஃபியாஸாக இருப்பாங்க. இதில் நம்ம டேக்கு ஹெட்டு மாதிரி, அதாவது நம்ம ஆரம் சொல்கிறத தான் மீமின் 2 பேருமே கேட்பாங்க. ஆரம் வந்து அதிகமாக மாஃபியா ஒர்க்குள்ளே என்ட்ரு ஆகாமல் ஒரு சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணுவார். இப்போ ஆரம் கொடுத்த ஒர்க்கை தான் நம்ம பண்ண போகிறாரு. இந்த மாதிரி பண்ண போனால் இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு என்ட்ரு ஆகி, ஹயாங் சொல்லு பேபி, அந்த பிளேஸ்க்கு போயிட்டே என்ன? கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன் ஹயாங், பட் இங்கே ஒருத்தருமே இல்லை, எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் பெசாட்டிக்கு நம்ம பிளேஸில் இருந்திருப்போம்ல. ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு பயங்கர காண்டாகுது. மணியை வாங்குறானா இல்லையோ அவனா போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு டென்ஷனில் ஒரு பேக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடி அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறாரு. ஒரு ஃப்ளவர் வாஸ் நிறைய செடிங்க இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸில் தான், அது ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் நின்றுட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நடந்தபடி பேசிக்கிட்டு இருந்தா, இப்படி பேசிகிட்டு இருக்க டேயோட செஸ்ஸை பாயிண்ட் பண்ணபடி ஒரு புல்லட்டு ஷூட் ஆகுது. இந்த மாதிரி ஷூட் ஆனால் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே கீழே விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா இந்த சவுண்டு நம்ம ஆரம்பிக்க கேட்டிருக்கோம். கேட்டு அவர் இருந்த பிளேஸ்லேருந்து அப்படியே எழுந்துக்கிறாரு. டயாங் டயாங் மை பேபி, மை பேபி, என்னாச்சு டயாங், டயாங் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் இந்த மாதிரி பதறனா பக்கத்தில் இருக்க ஜின் இதை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஆரம்? டேக் என்னாச்சு? ஏன் இப்படி க்ரை பண்ணுற? என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏதோ கன்ஷூட் ஆன மாதிரி சவுண்ட் கேட்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் இப்போவே அந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா ஜின் பிடிச்சி ஆரம்ப திட்டுறாரு. அப்போவே சொன்னேன், இது ஏதாவது ட்ராப்பாக தான் இருக்கும், அனுப்பாதான்னு சொன்னேன், கேட்டியாடாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கரமாக தீட்டுக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி ஜின்னு ஆரம்பம் பிடிச்சி தீட்டுட்டு வந்தோம். இப்போ நம்ம சைடு தான் அப்படியே செஸ்ஸில் புல்லட் இறங்கின மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேயே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா அந்த பிளேஸில் இப்போ 2-3 பர்சன்ட் சென்ட்ராகி நோட் பண்ணிவிட்டு, என்னடா என்ன நான் போட்ட ஸ்கெட்சுன்னே தெரியாமல் இந்த பிளேஸ்க்கே வந்திருக்கல்ல,
அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்களோட ஃபேஸ்லாம் மறைஞ்சிருக்கு, ஃபேஸ் லுக்லாம் தெரியல. வாய்ஸை மட்டும்தான் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணபடி அவருக்கு செஸ்ஸில் ஷூட் ஆனதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ப்ரீத்லாம் குறைஞ்சி மயக்கலாம் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் உன்னை இப்படி ஈஸியாலாம் கில் பண்ணக்கூடாதுடா. எத்தனை பெர்சன்ஸ்ட்டை எப்படி ப்ளே பண்ணி கில் பண்ணுவேன் நீ? அப்போ உன் டெத்தும் அந்த மாதிரி தானே இருக்கணும். டேய் இவனை சரியாக கவனிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பிளேஸ்லேயே நம்ம டேயை பயங்கரமாக அடிக்கிறாங்க. கூட வந்த பாடி கார்ட்ஸ் இந்த மாதிரி அடித்தான். டேயால் எழுந்து ரொம்ப இதாக ஃபைட் பண்ண முடியல. அப்படி ஃபைட் பண்ணாலுமே அந்த புல்லட் பட்ட இடத்துலையே அட்டாக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அட்டாக் பண்ணதுனால டேயால் ரொம்ப ஹெவியாக ஃபைட் பண்ண முடியல. சிங்கிள் பர்சன்டாக வர வந்திருப்பார், பாடி கார்ட்ஸ் யாரும் இல்லாமல். இந்த மாதிரி டேயை பயங்கரமாக அடிச்சுட்டு இப்போ டேயோட எனிமி, அதாவது டேயோட எனிமி தானே இந்த பிளேஸில் ட்ராப் போட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்க டேயோட செஸ்ஸில் ஓங்கி கிக் பண்ணவும் டே அப்படியே போய் தரையில் பொத்துன்னு விழுறாரு. அதுக்கப்புறம் அவரால் எழுந்துக்கவே முடியல. அப்படியே அவரோட மவுத்தில் பிளட் வாமிட் இருந்தா. இதோட நீ முடிஞ்சிட்டடா, இதோட உனக்கு எண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே டெத் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி அவன் ஃபேஸை கவர் பண்ணி வச்சுருக்குது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறான். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் கொஞ்சமாக ஒரு மாதிரி அவருக்கு ஃபுல்லாக தெரியல. பட் அந்த பர்சனோட ஃபேஸை மட்டும் லைட்டாக நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணபடியே நம்மகிட்ட அப்படியே ஃபுல்லாக கான்சியஸ் இழந்தம். இதோட இவன் முடிஞ்சிட்டான்டா, சிங்கிளாக வந்திருக்கான், இவனுக்கு இங்கே இந்த மாதிரி ஆச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. என் பிளேஸ்லேருந்து ஒரு எனிமையை மூவ் ஆன் பண்ணிட்டேன். இனி இவனோட பிரதர் அந்த ஆரம் தான், அவனையும் மூவ் ஆன் ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட் அங்கேருந்து போனான். இந்த மாதிரி சவுண்டு, அந்த மாதிரி கன்ஷூட் ஆன சவுண்டுங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு அந்த ரோட்டே போன நம்ம ஜங்குக் அங்கே காரை ட்ராப் பண்ணிவிட்டு நிறைய பர்சன்ஸ் அந்த பார்க்லேருந்து வெளியே போகிற மூமெண்ட்டை ஜங்குக் நோட் பண்ணுறாரு. என்னாச்சு, ரொம்ப வித்தியாசமான சவுண்டு கேட்டுச்சே, கன்ஷூட்டான சவுண்ட்லாம் கேட்டுச்சே, யாருக்காவது ப்ராப்ளமாக இருக்குமோ? நமக்கு எதுக்கு ஜங்குக்கு இந்த தேவையில்லாத ஒர்க்லாம், நம்ம பாட்டுக்கு ஹவுஸ்க்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பலான்ங்கிற மாதிரி போனோம். டேயோட மொபைலுக்கு திரும்பவும் ஆரம்பிக்கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தோம். அந்த மொபைலோட சவுண்ட் ஜங்குக்கு கேட்குது. ரொம்ப சைலண்டாக இருக்கிறதுனால மொபைலோட அந்த மொபைலில் இருக்க சாங்கோட சவுண்ட் ஜங்குக்கு கேட்டு யாரோ இந்த பிளேஸில் இருக்காங்க போலுக்கு, ஒருவேளை ஏதாவது பேபி இல்லாட்டி ஒரு கேலாக இருக்குமோ, இந்த நைட் நேரத்தில் யார் இந்த பிளேஸில் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இன்னசென்ட்டுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம ஜங்கு கரெக்டாகட்டே இருக்கிற பிளேஸ்க்கு வந்தோம். இந்த மாதிரி டே பிளட்டு வெள்ளத்தில் இருக்க மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப பயந்து போய் வேகமாக வந்துட்டு அப்படியே தூக்குறாரு. ஹலோ ஹலோ, நீங்கள் ஓகே, நீங்கள் ஓகே தானே, ஃபைன் தானே, உங்களுக்கு எதோ ஆச்சா என்ன, ஏன்னா பாருங்கள் நான் தெரியுறேன்னா என்ன, ப்ரீத் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டே செக் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் ஃபவுண்டன்ஸ் இருக்கும், அதுலேருந்து வாட்டர் எடுத்து வந்து டேயோட ஃபேஸில் தெளித்தோம். அப்படியே நம்ம டே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம். யூ ஆல்ரைட், இப்போ நீங்கள் நார்மலாக தானே இருக்கீங்க, பெயினாக இருக்கா, ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே தூக்க வந்தால் நம்மகிட்டே வந்து வேண்டாம் என்னை விட்டுட்டுங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் ஒரு டாக்டர் தான், அட்லீஸ்ட் என் கார்கிட்டையாவது வாங்க, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பொறுமையாக அந்த பிளேஸ்லேருந்து ஜங்கு கூட கார்கிட்டே கொண்டு வந்து காருக்கு வெளியே உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு இதில் வந்து டாக்டராக இருப்பார். அதனால நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா டேயோட பாடியில் இப்படி அந்த நைஃப்லாம் கட் ஆகி பிளட் வர பிளேஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதில் அப்படியே பேண்டேஜ்லாம் வச்சு ஒட்டுறாரு, மெடிசன்ஸ்லாம் அப்ளை பண்ணுறாரு. இந்த மாதிரி அப்ளை பண்ணோம். செஸ்ஸுக்கிட்ட கரெக்டாக புல்லட்டு ஷூட் ஆகிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அதை எப்படிடா எடுக்கணுங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த புல்லட் எப்படிடா ரிமூவ் பண்ணுங்கிற மாதிரி செஸ்ஸுக்கிட்ட வரைக்கும் நைஃபை கொண்டு போயிட்டு அப்படியே ஹேண்ட்ஸை பேக் சைடாக எடுக்கிறாரு. என்ன எல்லா ஒர்க்கையும் பண்ணிவிட்டு இந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணி தானே தீரணும், ரிமூவ் பண்ணால் தானே கட்டு போட முடியுங்கிற மாதிரி இந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்கிறது தான் நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் இருக்க நைஃபை வாங்கி டேயே அந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணுவார். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதை பார்த்து நம்ம ஜங்குக்கு மயக்கம் வந்துடுச்சு. ரொம்ப ஷாக்கில் மயக்க கலக்கத்துலேயே நம்ம டே நோட் பண்ணால் அதான் புல்லட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸை க்ளீன் பண்ணி ஆயில்மெண்ட் வச்சு அந்த பிளேஸை லைட்டாக தச்சு அதை லைட்டாக கட்டு போட்டு விட்றாரு. இந்த மாதிரி கட்டு போட்டு விட்டுட்டு நம்ம ஜங்கு கம்பி எழுந்துக்கிட்டா நம்மகிட்டே தேங்க்ஸ், அப்புறம் இந்த பிளேஸில் நீ இருக்காத, இங்கேருந்து உடனே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் என்னாச்சு, நான் உங்களை சேஃபாக உங்கள் ஹவுஸ்லேயே கொண்டு விடுறேன், அது உனக்கு தேவையில்லை,
சொன்னதை மட்டும் செய், முதல்ல இந்த பிளேஸ்லேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லவும் நம்ம ஜங்குக்கும் ரொம்ப ஒரு மாதிரி போல்டாக ரூடாக மிரட்டுற மாதிரி பேசுகிறத பார்த்து பயந்து போய் சரி சேவ் பண்ணியாச்சு, அவங்கள பிக்கப் பண்ணதுக்கு வேறு பர்சன்ஸ் வருவாங்க பொழுக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜங்குக்கு அவரோட கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போனோம். அப்போ தான் அந்த பிளேஸுக்கு நம்ம ஆரமோட கார் என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ரானா ரோட்டில் இந்த மாதிரி கட்டு போட்ட பொசிஷனில் படுத்துருக்கு. நம்ம டேயை பார்த்து ஷாக் ஆகி வேகமாக வந்து ஆரம் டேயை தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனோம். நம்ம டேயோட பாடியில் முழுக்க நம்ம ஜங்குக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்து கட்டு போட்டு பேண்டேஜ்லாம் போட்டு வச்சுருப்பாருல, எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு டே ஃபுல்லாக டயர்டில் மயக்கத்தில் இருக்கான், கான்சில் வந்திருக்கானுங்கிறத நோட் பண்ணிவிட்டு டேயை பொறுமையாக தூக்கி அப்படியே காரில் பேக் சைடில் வச்சபடி ஆரம் அவரோட மேன்ஷனுக்கு வராரு. இந்த மாதிரி மேன்ஷனுக்கு வந்தோம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு. நம்ம ஆரம் பயங்கரமாக டென்ஷன்லையே நம்ம டேயை பற்றபடி உட்காந்துருந்தா அந்த பிளேஸ்க்குள்ளே இப்போ நம்ம சுகா என்ட்ராகிறாரு. என்னாச்சு, ஒர்க்குக்காக தானே அதர் பிளேஸ்க்கு போகணும், பாடி கார்ட்ஸ் எல்லோரும் இருந்து எங்கடா போனீங்க, ஏன் அவன் சிங்கிளாக போனான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் டே கூட இருப்பாங்களே ப்ரொடெக்ட் பண்ணுற பாடி கார்ட்ஸ், அவங்கள பார்த்து நம்ம சுகா திட்டிட்டு நேராக உள்ளே என்ட்ராகி என்னாச்சு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம டே நம்ம சுகாவோட வாய்ஸை கேட்டு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி தன் பக்கத்தில் சுகாவும் ஆரமும் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் டேங் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவும் ஆரமும் டே கிட்ட வந்தேன். எனக்கு எதுவுமே ஆகலை, ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. அம்மா உனக்கு யாரா இப்படி அட்டாக் பண்ணா, உன்னை யார் இப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்தது அப்படிங்கிற மாதிரி டேட்டா கேட்கவும் டேக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே, அதாவது அவர் கான்சல் இருக்க சொல்ல என்னெல்லாம் அவருக்கு மைண்டில் இருக்கோ அதை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை பார்த்தேன், அவன் தான் என்னை வந்து சேவ் பண்ணான், அவன் மட்டும் கரெக்டான டயத்தில் புல்லட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எனக்கு இப்படி கட்டெல்லாம் போடாட்டம் என்னை ரொம்ப ரிஸ்க், நான் இந்த மாதிரி உங்ககிட்ட பேஸ் பண்ணானுங்கிறதே டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அப்படியே பொறுமையாக பெட்டை விட்டு எழுந்துக்கலாங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டான். டேயோட லெக்கு உடச்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்களா, அதனால டேயோட லெக்கு ஃப்ராக்சராக இருக்குது. டேயால் நெக்கை ஊன முடியல, பொத்துன்னு அப்படியே தரையில் விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தேன். இப்போ தான் நம்ம ஆரம்பிக்க தெரியுது, இல்லை நம்ம டேயை தூக்கி தானே கொண்டு வந்து காரில் வச்சுருப்பாரு. ஜொங்குக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி டேயை கொண்டு வந்து கார் பக்கத்தில் வச்சுருந்துருப்பாரு. அதனால நம்ம டேக்கும் அந்த பெயினில் லெக்கு ஃப்ராக்சர் ஆனது தெரிஞ்சிருக்காது. இப்படி எழுந்ததோட பெட்லேருந்து கீழே விழுந்ததை பார்த்து ஆரமும் சுகாவும் ரொம்ப ஷாக் ஆனோம். உள்ளே என்ட்ராகி பார்க்குற ஜிமினாவுமே செம ஷாக் ஆகி வேகமாக வந்து டேயை தூக்குறாரு. இப்படி தூக்குனோம். என்னாச்சு, லெக் ரொம்ப வலிக்குது ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கத்தவும் இப்போ என்ன செய்ய, டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மாஃபியா பாய்ஸுக்கெலாம் சீக்ரெட்டாக ஒர்க் பார்க்குற டாக்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்கள வர சொல்கிறாங்க, ஃபேமிலி டாக்டர் வர சொல்கிறாங்க. வர சொல்லி டேயை செக் பண்ணி பார்த்தா டேயோட ஒரு லெக் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு கட்டெலாம் போடுறாங்க. இந்த மாதிரி போட்டேன். டேயால் பெட்டை விட்டு நார்மலாக எழுந்துக்க முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்தாவது பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும். அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் லெக்குக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்தானா கண்டிப்பாக லெக்கே இழக்க வேண்டியது வருங்கிற மாதிரியும் டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அங்கேருந்து போனோம். டேக்கே ரொம்ப அப்செட் ஆகுது. அப்போ என் ஒர்க்கெல்லாம் எவன்டா பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி காண்டில் டாக்டரையும் பிடிச்சி திட்டுறாரு. டேய் நீ மட்டும் என் முன்னாடி வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டானுங்கிற மாரி இந்த மாதிரி பண்ணியிருப்பாம்ல, அவனையும் பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி கட்டிட்டு இருந்தான். இப்போ ஆரம்பம் கரெக்டாக டேட்டை வந்துட்டு சரி டென்ஷன் ஆகாது டே, உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுற மாதிரி டாக்டர் ஒரு நர்ஸை வர வைக்கின்னு இருக்காங்க, அந்த பர்சன்ட் உன் கூட இருப்பாங்க. ஏன் கூட இருப்பாங்களா, அந்த பர்சன்டா, சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதலட்டே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ டைம் ஒரு 1 ஹவர் போயிடுச்சு. 1 ஹவர் கழிச்சு இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே அந்த டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு நர்ஸ் வந்துட்டாங்க. டேயே இப்போ அந்த பர்சன் தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கட்டு போட்ட பிளேஸ் எல்லாம் ஆயில்மெண்ட் வச்சு மறுபடியும் கட்டு போட்டுட்டு டேக்கான அந்த நர்ஸ் என்னென்ன ஒர்க் மெடிசன் கொடுக்கலேருந்து என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். டேக்கு இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு நர்ஸ் நின்று ஒர்க் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நர்ஸை பார்த்து ஹெப்பியாக முறைக்க இந்த மாதிரி நர்ஸ் பண்ணிகிட்ருக்க மூமெண்டெல்லாம் திங்க் பண்ண சொல்ல நைட்டில் ஜங்குக் சேவ் பண்ண அந்த மூமெண்ட் ஞாபகம் வருது. இந்த மாதிரி வந்தால் நம்மகிட்ட ஜங்குக்கை பற்றி திங்க் பண்ணபடி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சா இதை பக்கத்துலேயே உட்காந்து ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஒருவேளை அந்த நர்ஸை இவனுக்கு பிடிச்சிருக்கோ ஆனால் இந்த மாதிரி சிரிக்கிறான் அவளுக்கு, எனக்கு பக்கம் அப்படி தான் தெரியுது. டேயோட ஐஸே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு மாதிரி ஷையெல்லாம் சிரிக்கிறான். என் மச்சானுக்குள்ளே இப்படிலாம் ஃபீலிங் வந்துடுச்சா, நர்ஸ் ஏதோ என் டேயை பண்ணிட்டாங்க அவளுக்கு, செடியூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கேன்.
கண்டிப்பாக இதை சுகா கிட்ட சொல்லி டேக்கும் இந்த நர்ஸுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஜொங்குக்க நினச்சி ஷையானம் நம்ம ஜிமினா பக்கத்தில் இருக்க நர்ஸை பார்த்து தான் ஷை ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நேராக வெளியே வந்து சுகா கிட்ட செல்லவும் ஏன் பிரதர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஆமாம் ஆமாம் பண்ண மாட்டான். என்னடா ஹஸ்பண்டை எதிர்த்து பேசுறியாடா சுகா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா திட்டவும் என்ன ஜிமினா இப்படி பேசுகிற பின்ன என்னடா நீயும் இப்படி தான் என்னை பார்த்து பார்த்து சிரிச்சா ஷையான அப்புறம் தானே நான் கண்டுபிடிச்சேன் என் பேபிக்கு என் மேலே லவ் இருக்குன்ட்டு. ஹஸ்பண்ட் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். உன் ஹயாங்கிட்ட போய் சொல்லி என்கேஜ்மெண்ட்டுக்கான ஒர்க்கை பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகா இதை கேட்டுட்டு ஜிமினா இந்த மாதிரி ஜிமினாவுக்கும் சுகாவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. டேயோட ஹவுஸில் தான் இருக்கிறாங்க. நம்ம ஜிமினா நம்ம சுகாவை மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இந்த பிளேஸில் இருக்கனால சுகா நேராக ஆரம்பிக்கிட்ட போய் இந்த மாதிரி அந்த நர்ஸ்கை பார்த்து ஸ்மைல் பண்ணானா ஷையானானா ஜிமினா சொன்னான். நம்ம வேணா மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். டேக்கே நர்ஸை பிடிச்சிருக்குன்னா மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டியதானேங்கிற மாரி ஜிமினா சொன்னதை அப்படியே போய் ஆரம்பிட்ட சொன்னேன். ஆரம்பிச்சாம ஷாக்காகி என்னடா சொல்கிற நம்ம மொழியடா அப்படிங்கிற மாதிரி அதே ஷாக்கில் கரெக்டாக டேயோட பெட்ரூமுக்கு வந்தேன். இப்போவுமே ஷை ஆகுறாரு, ஸ்மைல் பண்ணுறாரு, இருந்தாலும் வேறு வேர்ல்டுலேயே இருக்கார். பக்கத்தில் இருக்க யாரையுமே நோட் பண்ணலை. இந்த மாதிரி தானாக ஜங்குக்கோட வேர்ல்டில் இருக்கிறத தப்பாகவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பமே இதை நோட் பண்ணிட்டு டயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் சொல்லுங்கள் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நர்ஸை அங்கேருந்து அந்த ரூமை விட்டு வெளியே போக சொல்லவும் நர்ஸுமே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனோம். பக்கத்தில் இப்போ நம்ம ஜிமினா சுகா ஆரம் ஜின் ஜேகோ போயன் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. சுற்றி பெட்டை சுற்றி நிற்கிறாங்க. அந்த மாதிரி என்ன மாஃபியா கேங்கு, போலீஸ் கேங்கு, ப்ரொஃபஸர் போட்டதுன்னு அவ்வளோ பேர் ஏன்டா என்ன சுற்றி நிற்கிறீங்கிற மாரி நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேரையுமே நோட் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜென் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நம்ம வயனும் ஜேகப்பும் வந்து ஒரு ப்ரொஃபஸர், காலேஜில் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஏன்டா அவ்வளோ பேர் என்ன சுற்றி நிற்கிறீங்கங்கிற மாதிரி ரொம்ப ஷாக் ஆனோம். ஆரம்பம் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி டயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் சொல்லு ஹயாங் ஏண்டா உனக்கு அந்த நர்ஸை பிடிச்சிருக்கா என்ன? நான் வேணா என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் ஹோல் ஒர்க்கையும் பண்ணட்டா? என்கேஜ்மெண்ட்டே வேண்டாம், வெட்டிங்கே பண்ணலாம். 2 டேஸ்க்குள்ள எல்லா ஒர்க்கையும் பண்ணிடுது. அந்த நர்ஸை உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஜிமினா சொன்னா. எந்த நர்ஸை? எங்கே உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களே? என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களா எப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கா. நான் இதை கேட்டு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்து மெடிசன் கொடுத்து ஜூஸ் எல்லாம் கொடுக்க சொல்ல அப்படியே சாப்பிட்டேன். என்னடா இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும் நான் எப்பண்டா அதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டா அட பாவி உன் பக்கத்துலேயே உட்காந்துருந்தானடா அவளத்தையும் பார்த்துட்டு போய் சுகா கிட்ட சொன்னேன் உனக்கு அந்த நர்ஸை பிடிச்சிருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா தேவையில்லாத வேலையில் நீ ஏன்டா மூக்க நுழைக்கிற அந்த நர்ஸை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேனா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துனான். கத்துறதை நிப்பாட்டிட்டு ஒழுங்காக சொல்கிறாட்டே அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்டான். அதெல்லாம் அந்த நர்ஸ்லாம் நினச்சி திங்க் பண்ணாங்க எங்க அது வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஷை ஆகுறாரு. இந்த மாதிரி ஒரு ரூடான மாஃபியா டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சிங்கில் இருக்கிறத எல்லாருமே நோட் பண்ணிட்டு ஏதோ தப்பாக தான் இருக்குது, பட்டு சொல்ல மாட்டேங்கிறானே, எதையாவது பண்ணி சொல்ல வச்சிடணுங்கிற மாதிரி சுகா அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி நீ இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டே சொல்லு, நீ ரொம்ப ஸ்மைல் பண்ணுற, ஷை ஆகுற, கேட்டால் அந்த நர்ஸ் இல்லைங்கிற, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம தான் அப்படி கொஞ்சம் ஸ்மைலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அது யாருன்னு தெரில ஹயாங், நேற்று நைட்டு என்னை சேவ் பண்ணாமல அவன் ட்ரிங்கிங்காக தான் இருக்குது. அவன் நேற்று எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்ல அந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டான் தெரியுமா? கேட்டால் டாக்டர்னு எனக்கே கிளாஸ் எடுத்தான். அவங்கிட்ட பேசி பேசியே எனக்கு பாதி டயர்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பயங்கரமாக ஜொங்கு கூட இருந்த அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட்டை சொல்லி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி அவன் நேற்று என்கிட்ட இருந்தான். அப்புறம் நான் தான் அவனை அங்கேருந்து போக சொல்லிட்டேன். அவன் என்னை ஹவுஸில் தான் கொண்டு விடுறேன்னா அதுதான் இப்போ தப்புன்னு தோணுது. என்ன தப்பு? அவன் நான் ஹவுஸில் கொண்டு விடுறேன்னாம்ல, கொண்டு விடுறான்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி ஹவுஸில் லாக் பண்ணி வச்சுருக்கணும்.
தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு. அவன் நர்ஸெல்லாம் வச்சு பேசல. நேற்று நைட்டு சேவ் பண்ண பர்சன்ட்டை தான் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவன் யாருங்கிறத நம்ம யாரும் பார்க்கலையேங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்மகிட்ட வந்து ஜெமினாவை நோட் பண்ணிவிட்டு நான் சொல்ல ட்ராயிங் பண்ணுடா அதுதான் அவன் லுக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சொல்கிறத அப்படியே ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணி வாய்ஸஸ் அப்படியே நீட்டுனா மச்சான் நான் பார்த்ததை அப்படியே பேப்பரில் வரைஞ்சிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு தேங்க்ஸ்டா மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினான். இவன் தான் டாக்டராக இருக்கான். ஆனால் எந்த ஹாஸ்பிட்டல் தெரியாது, எங்கே இருக்கான்னு தெரியாது. எனக்கு இவன் வேணும், என் கூட இருக்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கு நர்ஸ்லாம் வேண்டாம். இவன் தான் என்னை ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும். என் கூடயே இருந்து என் லெக்கு சரியாகிற வரைக்கும் என் கூட இருக்கணும். மச்சி, லெக்கு சரியாகிற வரைக்கும் இருக்கணுமா இல்லை லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கலாய்க்கவும், லைஃப் எண்ட் ஆனதுக்கப்புறமும் என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு அவ்வளோ பேரும் ரொம்ப ஹாப்பியாகி என்ஜாய் வேறு பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணால் என்ன நம்ம டேக்கு ஏஜ் இருக்கும். ஜங்குக்கு ஏஜ் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நம்ம டேக்கு ஏஜ் அதிகம். இப்போ வரைக்குமே டேக்கிட்ட வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது. அதாவது நம்மகிட்ட ஒரு மாஃபியாவாக இருந்தாலுமே மற்ற பர்சன்ஸ்கிட்ட பனிஷ் பண்ணுறதும், ட்ரிங்க் பண்ணுவார், ட்ரக்ஸை கூட எடுத்துப்பார். பட் அதர் பர்சன்ட்ட மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ணுறது, டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பிஹேவ் நம்ம டேக்கு கிடையவே கிடையாது. பாய்ஸஸ் யாருக்குமே கிடையாது. இருந்தாலுமே டேட்டு கூட பண்ணாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக மாஃபியா ஒர்க்கை மட்டுமே பண்ணிகிட்டு இருந்த எனக்கு அவன் தான் வேணும். ஆனால் அவன் யாருன்னு தெரியாது, அவன் பேர் தெரியாது. இவனை தான் பார்த்தவன் தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி ஹோல் ஹயாங்ஸ்கிட்டையும் சொல்லவும் ஆசைப்பட்டுட்டான். எங்கே இருக்கான்னு பார்த்து தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் மற்ற பாய்ஸஸை பார்த்து சொல்லவும் எல்லாருமே நம்ம ஜொங்குக்கு தேடி கிளம்பிட்டாங்க. ஜின்னு மட்டும் கொண்டு கிளம்பியாச்சு. ஜொங்குக்கு தேடி இந்த மாதிரி எல்லாருமே கிளம்பினோம். நம்ம ஜிமின் அதாட்டே பக்கத்தில் உட்காந்துட்டு, மச்சி நிஜமானு சொல்கிறியாடா? ஆமாண்டா, அவன் என்கிட்ட பண்ணிகிட்டு இருந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல காண்டாக தான் இருந்துச்சு. அப்படியே அவனுக்கு பதிலாக இவனை கில் பண்ணிடலான்னு தான்டா திங்க் பண்ணேன். பட் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஒவ்வொரு செகண்டுமே அது ஒரு மாதிரி பெயின் ஆகி அவனோட ஐஸில் லைட்டாக டீரியும் வந்துச்சு. நான் டெத் ஆகிருவேனுங்கிற பயமும் வந்துச்சு. என்னை பார்த்துக்கிட்டு உனக்கு ஒன்றாகாது நான் இருக்கேன்ல, நான் பக்கத்தில் தானே இருக்கேன், என்ன ஆனாலும் சரி உன்னை நான் சேவ் பண்ணிடுவேன், உனக்கு எதுவுமே ஆகாது, ஜஸ்ட்டு பெயின் தான் இருக்கும், பெயினை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னு கதறி அழுதபடி எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தான் தெரியுமா. டாக்டர்னு சொன்ன கையாடா பண்ண. அவன் ஒருவேளை டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். இல்லை இப்போ தான் டாக்டர் ஒர்க்குக்குள்ளே நியூவாக என்ட்ரே ஆயிருக்கலாம். அதான் அந்த மாதிரி நான் எங்கே டெத் ஆகிரணுங்கிற திங்க் பண்ணி கதறி அழுது எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தான். அவன் பார்த்த ட்ரீட்மெண்ட்டில் தாண்டா உன் முன்னே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எங்கடா இருக்கிற நீ, எங்கே இருக்கிற நீ, என்கிட்ட வந்துரு சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி பேசினோம். இப்போ கரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்மகிட்டே திங்க் பண்ணபடி ஜங்குக்கு இப்போ தான் டாக்டர்ஸ்லாம் படித்து முடிச்சுட்டு நியூவாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க்குக்கே வந்துருப்பார். ஒர்க் வந்து ஒரு 2 வீக் தான் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இப்போ கரெக்டாக நம்ம ஜின்னு தான் என்ட்ராகிறாரு. எல்லாருமே ஒவ்வொரு பிளேஸாக தேடிட்டு இருந்தான். ஜங்குக்கு ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி அங்கே இருக்க பர்சன்ஸ்கிட்ட அந்த பிக்கு நம்ம ஜிமினா கொடுத்துருப்பார்ல பிக்கு அதை நோட் பண்ணபடி ஒவ்வொரு பர்சன்ட்டே கேட்டால் ஜங்குக்கோட பிக்கை நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்கிற மாதிரி அதில் ஒவ்வொரு பர்சன்ட் கேட்கவும், ஜங்குக் இந்த பர்சன் உனக்கு தெரியுமா, இவன் எங்கே இருக்கான், நான் அவனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லவும் கரெக்டாக ஜங்குக்கு இருக்கிற கேபினுக்கே கரெக்டாக ஜின்னை கொண்டு வந்து அந்த பர்சன்ட்டை விடவும் ஜங்குக்கு அதே பிளேஸில் தான் உட்காந்துருந்து சீனியர் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, சீஃப் டாக்டர்ஸ், அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஓ இப்படியா அப்படியாங்கிற மாரி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்ருக்காரு. நான் இனி மற்ற பர்சன்ஸ்க்கெலாம் கரெக்டாகவே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், இப்படிலாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாரி சீஃப் டாக்டர்ஸ்கிட்ட சின்ன டவுட் எல்லாத்தையுமே நம்ம ஜங்கு கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹேண்ட்ஸில் இருக்க பெயிண்டிங் அப்படி முன்னே நிற்கிறத நம்ம ஜின் நோட் பண்ணிவிட்டு பேபி இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜின் அப்படியே கால் பண்ணி மற்ற பாய்ஸஸ்கிட்ட பேபியை பார்த்தாச்சுடா, டேயோட பேபியை தூக்கிட்டு வரேன் ஹவுஸ்க்கு,
ஹவுஸில் வெயிட் பண்ணுங்க அவ்வளோ பேரும் அப்படிங்கிற மாதிரி ஜின் காலை கட் பண்ணா. இந்த நியூஸ் கரெக்டாக டேக்கே வருது. ஜங்குக்கா அவனோட நேம், அவனை கண்டுபிடிச்சாச்சு, இதான் அவன் லுக் அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து பிக் அனுப்பியிருப்பாரு. ஜங்குக்கு இப்போ நிற்கிறாருல ஆப்போசிட்டில், அந்த பிக்கை அப்படியே எடுத்து அனுப்பி டேக்கும் அனுப்பினான். டே அந்த பிக்கை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகி இவனே இதான் அப்படிங்கிற மாதிரி டேயும் சொல்லவும், அப்போ பேபியை தூக்கிட்டு வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின் அப்படியே நேராக இப்போ அந்த ரூமுக்குள்ளே என்றானா. சீஃப் டாக்டர் ஜின்னை பார்த்துட்டு இது இது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா. ஏன்னா நம்ம ஒரு மாஃபியா, ஆரமோட ஒய்ஃப் தான் நம்ம ஜின். அதனால நம்ம ஜின்னை பார்த்துட்டு சீஃப் டாக்டர் ரொம்ப நர்வஸாக இருந்தான். நேராக ஜங்கு கிட்ட வந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு சீஃப் டாக்டரை நோட் பண்ணிவிட்டு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இந்த பர்சன்ட் நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும், கூப்பிட்டு போகலாம்ல, பர்மிஷன் ஏதாவது கேட்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜின் பேசவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சீஃப் டாக்டர் சொன்னால். ஜங்குக்கு இதை நோட் பண்ணிவிட்டு, என்ன உங்கள் கூட நான் வரணுமா, நான் எதுக்கு வரணும், அதெல்லாம் வர முடியாது, என் ஹேண்ட்ஸை முதல்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஸ்ட்ரகிள் பண்ணான். நம்ம ஜின் புஷ் பண்ணப்படி அந்த ரூமுக்கு வெளியே பிடிச்சி ஜங்குக்கு கூட்டிகிட்டு வந்தோம். நம்ம ஜின்னோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறுமே அந்த ரூமுக்கு வெளியே தான் நிற்பாங்க. எவ்வளோ பர்சன்ஸ் பிளாக் அண்ட் பிளாக்ல நிற்கிறத பார்த்து ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி ஜின்னை நோட் பண்ணோம். அவ்வளோ பேரோட ஹேண்ட்ஸ்லேயுமே கன் இருக்குது. அந்த கன்னை வந்து மறைச்சபடி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு கன் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. என்ன கன்னெல்லாம் மறைச்சி வச்சபடி வச்சுருக்காங்க, யாராக இருக்கும் இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டவுட்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜின்னு நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்தவர் தான் வேகமாக கொண்டு வந்து காரில் உட்கார வச்சுட்டு நேராக மேன்ஷனுக்கு தான் கிளம்புறாரு. இந்த மாதிரி மேன்ஷனுக்கு கிளம்புனா பாய்ஸஸ் எல்லாருமே ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணோம். கரெக்டாக மேன்ஷன் டோர்கிட்ட கொண்டு வந்து காரை விட்டுட்டு ஜங்குக்கு இருக்கிற அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வா அப்படிங்கிற மாதிரி ஜீன் கூப்பிடவும், ஜங்குக்கு அப்படியே பயத்துலேயே அந்த காரை விட்டு வெளியே வந்தால் அந்த மேன்ஷன் அவ்வளோ பெருசாக இருக்கிறதும் ஃபுல்லாக நிறைய பாடி கார்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்த்து ஜங்குக்கு செம்ம நர்வஸில் இருந்தான். ஆரம் நம்ம சுகர் ஜிமினா ஜேகு போயின்னு எல்லாருமே ஜங்குக்கு நோட் பண்ணுறாங்க. பா செமையாட்டா இருக்கான், அதான் டே அந்த மாதிரி பேசியிருக்காமலுக்கு, டேயோட செலெக்ஷன் சூப்பர்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே அவங்க குசு குசுன்னு பேசிட்டு கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு, இவ்வளோ டைமா ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவன் வார வழியெல்லாம் டென்ஷன் ஆக்கிட்டு இருந்தான். ஏதோ டே ஆசைப்பட்டுட்டானுங்கிறதுக்காக தான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணபடி பேபி தூக்கிட்டு வந்துருக்கேன். எங்கே என்னோட டே பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே ரூமில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜின் கரெக்டாக ஜங்குக்கோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி கரெக்டாக டேயோட ரூம்குள்ளே கூப்பிட்டு வராங்க. ஏன்னா நான் ஆரமுக்கும் ஜின்னுக்கும் டே வந்து ஒரு பேபி மாதிரி தான். சைல்ட்லேருந்தே நம்ம ஆரமும் ஜின்னுமே லவ் பண்ணியிருப்பாங்க. சைல்ட்லேருந்தே டேயை பேபி மாதிரியே வளர்த்துருப்பாங்க. அதனால நம்ம ஆரமுக்கும் ஜின்னுக்கும் டே வந்து ஒரு பேபி தான், சைல்டு தான். இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி ஜின் கரெக்டாக கொண்டு வந்து டேயோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு உள்ளே கூட்டி கொண்டு விடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே பெட்டை விட்டு இறங்கலாங்கிற மாதிரி இறங்குனா. பேபி என்ன ப்ளே பண்ணுற, பெட்டை விட்டுக்கு எதுக்கு இறங்குற, ஆனால் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஜின்னை நோட் பண்ணோம். அதே பிளேஸில் அப்படியே எழுந்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னோட சன்னுக்கு அவனோட லெக்கில் ப்ராப்ளம், நீ ஒரு டாக்டர் தானே, அவனுக்கு நீ தான் இனி பக்கத்தில் இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லவும், என்ன உங்கள் பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்கணுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இப்போ நோட் பண்ணால் நேற்று நைட்டு சேவ் பண்ண மூமெண்ட் நம்ம ஜங்குக்கு ஞாபகம் வந்துட்டு நேராக டேக்கிட்டே வந்துட்டு, நீ இப்போ நார்மல் ஆகிட்டியா, உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்கவும், ஏதோ பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணோம். டே அப்படியே ஸ்மைல் பண்ணபடி, நார்மல் ஆகலடா, அதுக்கு தானே என்னோட ஹயாங்ஸ் உனங்க கூட்டிகிட்டு வந்துருக்காங்க மா அப்படிங்கிற மாதிரி ஜின்னை பார்த்து நம்மகிட்டே மாம்னு கூப்பிடவும், சொல்லு பேபி அப்படிங்கிற மாதிரி ஜின் நம்மகிட்டே நோட் பண்ணோம். பேபிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலையா என்ன அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும், நீ கிளாஸ் எடுத்துக்கோ, உன்கிட்ட விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு, அவனுக்காக நம்ம கொண்டு வந்து விட்டாச்சு, இனி அவனோட லைஃப் பார்ட்னர்கிட்ட எப்படியும் பேசிட்டு போகிறான்ங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தோம். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, டேமா சேஃபாக இருந்துக்கோ, ஓகே, நான் ஒர்க்குக்கு போகிறேன்,
ஓகே ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஹயாங்னு கூப்பிட்றாரு. இந்த மாதிரி சொன்னோம். ஜின்னை நோட் பண்ணிவிட்டு டேயை சேஃபாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரமும் நம்ம ஜிமினா நம்ம சுகா இவங்க எல்லாருமே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போனோம். நம்ம ஜேக்கப்பும் வைனுமே அவங்க ஒர்க்குக்கு கிளம்புறாங்க. ஜின் மட்டும்தான் ஹவுஸில் இருந்து ஹவுஸ் ஒர்க்கையும் மற்ற கம்பெனிஸையுமே நோட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ பெட்ரூம்குள்ள இடம் நம்மகிட்ட ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணபடியே இருந்தோம். ஜங்குக்கு தான் இங்கே என்னடா நடக்குது, உங்கள் பாட்டுக்கு கொண்டு வந்து இங்கே விட்டுக்கிட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் மிஸ்டர், என்னோட நேம் ட்ரயாங். இங்கே பாருங்கள் மிஸ்டர் ட்ரயாங், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியுதா? நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து அது யார் உங்களுக்கு ஹயாங்கா? ஷட்டாப், அவங்க என்னோட மாம். அப்படிங்கிற மாரி ஜங்குக் ஷாக் ஆனான். எனக்கு அவங்க மாம் தான், இப்போ அதில் உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாரி கோவமாக ஜின்னு யாருங்கிற மாரி கேட்கவும், அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏஜ் ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லையே, எப்படி நீ மாம்னு சொல்லலாங்கிற மாரி கேட்டேன். அது ஏன் மாம் தான், தேவையில்லாமல் நீ பேசாதடா அப்படிங்கிற மாரி கொஞ்சம் காண்டாக்கி திட்டுனோம். சரி ஃபைன், அது உங்களுக்கு யாராக இருந்தால் எனக்கு என்ன, அவங்க என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த பிளேஸ்க்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்களை சேவ் பண்ணது தப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கொஞ்சம் கோவமாக பேசினோம். தப்பு தான், சேவ் பண்ணி தான் நீ தப்பு பண்ணிட்ட. அப்புறம் இங்கே பாரு, சும்மா கத்திக்கிட்டே இருக்காதுண்ணே, இந்த மாதிரி ஏன் முன்னாடி ஒரு பர்சன்ட் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசினா இந்த டேக்கு சுத்தமாக பிடிக்காது. வாய்ஸை கொஞ்சம் குறைச்சி பேசணும். அதிகமாக குரல் வசந்துச்சு அப்புறம் நெக் இருக்காது. ஓகே பேபி, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. அப்புறம் இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது, வா என் பக்கத்தில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஜங்குக் ஷாக் ஆகி என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். இல்லைடா, என் பக்கத்தில் உட்காந்தது தானே எனக்கு மெடிசன்ஸ்லாம் கொடுக்க முடியும், ஃபுட்டு கொடுக்கணும்ல, ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சுல, என் லெக்கு ஃப்ராக்சரில், ஹேண்ட்ஸு நல்லா தானே இருக்குது, பட் இப்போவும் அது ஃப்ராக்சர் மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஹேண்ட்ஸ் எல்லாம் நல்லா தூக்க முடியல, அது ரொம்ப பெயினாக இருக்குது, உனக்கு தேவையான மணி அவனாலும் தரேன், வந்து எனக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறான் அப்படிங்கிற மாரி கத்துனா ஜங்கு காண்டாகி என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் பாட்டுக்கு இழுத்து கொண்டு வந்து ரூம்குள்ளே அடைச்சி போட்டுட்டு மணி வேணாலும் தரேன் ஒர்க்கை பாருங்கிற, உன்ட்ட நான் மணி கேட்டேனாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கட்டணும். இப்போ தான்டா சொன்னேன் சவுண்டு போடாதுங்கிற மாரி பக்கத்தில் இருக்க ஃபுட் பிளேட்டை நம்மட்டே ஃப்ளோரில் போட்டு உடைக்கிறாரு. இந்த மாதிரி உடைச்சோம். ஃபுட்டு பிளேட்டு கீழே விழுந்த சவுண்டை கேட்டு ஜங்குக்கு ரொம்ப பயந்தான். அப்படியே அந்த பெட்டில் இருந்து இறங்குறாரு. ஒரு லெக்கை வேகமாக ஊனிட்டு இன்னொரு லெக்கை வைக்க போனோம். ஜின் கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்ட்ராகி என்ன பண்ணுறட்டையாங், இப்போ தானே சொன்னேன் பெட்டை விட்டு இறங்கக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கோமா பேசவும், எனாஃப் மாம், தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் பெட்டில் உட்காந்தோம். நம்ம ஜின்னு செம்ம கடுப்பில் ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் பெட்டில் உட்கார வச்சுட்டு தேவையில்லாமல் கோவப்படாது, அவன் கூட இருக்கணும், ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு சொல்லியிருக்க, அதுக்கு தான் இங்கே கூப்பிட்டுருக்கேன், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன், ஃபுட்டு தானே வேணும், ஹே மேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். மேட்ஸ் ஃபுட்டை கொண்டு வந்து கொடுத்தேன். ஜின்னே நம்ம டேக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டு மெடிசன்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, அவன் எங்கேருந்து எங்கேயும் போக மாட்டான், போகவும் நான் விட மாட்டேன், அமைதியாக ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புறாரு. இந்த மாதிரி திரும்பினா இப்போ உனக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி ஜங்குக்கு நம்ம ஜின்னை நோட் பண்ணால், எங்கே பாரு, என் பேபியோட ஹெல்த் நார்மல் இல்லை, புரியுதா புரியலையா, நேற்று நைட்டு நீ தானே அவனை சேவ் பண்ண, அதுதான் நான் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும், சேவ் பண்ணி என் சன்னை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், ஆனால் அவனோட ஹெல்த் இன்னும் நார்மல் ஆகலை, அவன் லக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அவன் கூடையே இருந்து அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து அவன் லக்கை நார்மல் ஆகிற வரைக்கும் ஒரு 3 months இந்த பிளேஸில் தான் நீ ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அந்த க்ளோசிங் மூமெண்ட்டில் ஜங்குக்கிட்ட லவ் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜின் இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சுட்டு ஜங்குக்கிட்ட சொல்லவும், இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க எனக்கு கொண்டு வந்து விட்டீங்க, ஆமாம், டேக்கு எனிமிஸ் மூலிமா நிறைய அட்டாக் இருக்குது, யார் வந்துட்டு அட்டாக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு என் சன் சேஃபாக இருக்கணும், அதுக்கு டாம் உன்னை இந்த பிளேஸ்க்கு வர வச்சுருக்கேன், நீ நேற்றே அவனை சேவ் பண்ணியிருக்க, அப்போ இப்போ அவனை ஹேட் பண்ண மாட்டேன், அவனை சேஃபாக என் கிட்ட என் சன்னை பழையபடி கொடுத்துட்டு
அப்புறம் நீ உன்னோட ஒர்க்குக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறது கேட்டு சரி ஓகே நான் அவரோட லெக் நார்மலாகிற வரைக்கும் இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் ஓகே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓகே பண்ணோம். டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆயிடுச்சு. நைட் அதேமாரி தான் ஒரு டாக்டராக ஒரு பேஷண்ட்டை என்ன மாதிரி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நம்ம டேயோட பாடியெலாம் செக் பண்ணுறாரு. எல்லாம் நார்மலாக இருக்காங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு கட்டெல்லாம் நார்மலாக இருக்காங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் ஃபுட்டு என்னென்ன நம்ம டேக்கு பண்ணணுமோ ஹோல் வரைக்குமே நம்ம ஜங்குக்கு பண்ணி முடிச்சுட்டு ஜின்னையும் மற்ற ஹயாங்ஸையும் நோட் பண்ணிவிட்டு எனக்கு டைம் ஆச்சு நான் ஹவுஸ்க்கு போனேன், நெக்ஸ்ட் டே மார்னிங் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போகிறாரு. இதை நம்ம ஜின்னே ஃப்ரீ பண்ணி அலோவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி அலோவ் பண்ணால் காண்டாகி என்னம்மா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜின்னை பற்றி கத்துனோம். எல்லாம் அவனோட நல்லதுக்கு தான் பண்ணுறேன், அவன் முதல்ல ஃப்ரீயாக போகட்டும், 3 மந்த்துக்குள்ளே அவனை எப்படியாவது உன் மேலே ஃபீல் பண்ணவை அப்படிங்கிற மாதிரி டேட்டை சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். ஆரம் இதை நோட் பண்ணிவிட்டு ஏன் ஜின் இந்த மாதிரி பண்ண, அவனை இந்த பிளேஸில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்க தான் தூக்கிட்டு வர சொன்னேன், இங்கேருந்து போக வைக்கிறதுக்குல்ல. ஆரம் என்ன பேசுகிற, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கணுமா? ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சா லவ் வராது, ஹேட்டான மூமெண்ட் தான் வரும். ஏன் பேபி, லவ் பண்ணி ஃபீல் பண்ணணும், ஐ ஹேட் யூங்கிற வேர்டை கேட்கக்கூடாது, புரிஞ்சுக்கோ முதல்ல அப்படிங்கிற மாதிரி ஜின் ஆரம்பை பிடிச்சி தீட்டிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு மாமா என்ன பண்ணாலும் அதை ஃபுல்லாக நீ அக்செப்ட் பண்ணிப்பல நீ அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்கவும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன், ஆனால் அவன் அந்த 3 மந்த்துக்கு அப்புறமா என்னை லவ் பண்ணல, ஜஸ்ட்டு உனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பக்கம் தான் வந்தேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணேன்? அப்போது நீ டேயாகவே இருந்துக்கோ, அப்போது உனக்கான திங்ஸை நீ எப்படி எடுத்துப்பியோ எடுத்து வச்சுக்கோ, அப்போவும் உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் உன் கூடயே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் இந்த மாதிரி பேசிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சரி டைம் ஆச்சு எல்லாருமே ஸ்லீப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஸ்லீப் பண்ண போனால் இப்போ அப்படியே டேஸஸ் போகுது. 1 மந்த்துக்கிட்டே ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம ஜங்குக் ஜஸ்ட்டு ஒர்க்குக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் டேட்டாக இருக்கிறாரு. பட் க்ளோஸிங்காகவே வரமாட்டேங்கிறாரு. இதை நம்ம நோட் பண்ணிவிட்டு என்னடா 1 மந்த் ஆயிடுச்சு, நம்ம பேசினாலும் பேச மாட்டேங்கிறான், க்ளோஸாக வானாலும் வரமாட்டேங்கிறான், நம்ம மாமர் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்களே, பயமுறுத்தாத, திட்டக்கூடாது, கத்தக்கூடாதுன்ட்டாங்களே, என்ன பண்ண, இவன் மேலே எப்படி ஃபீலிங் வர வைக்கணுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இப்போ கரெக்டாக நம்ம டேயோட பாடியை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பேண்டேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு ஹாட் வாட்டர் எட்டு வந்தபடி ஜங்குக் டே பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பெட்ஷீட்டை மூவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ 1 மந்த் ஆயிடுச்சுல, அதனால் குட்டி குட்டியாக இருந்த அந்த நைஃப் கட்டிங் எல்லாமே கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அப்படியே அந்த இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக ஹாட் வாட்டர் வச்சு டேயோட பாடியை முழுக்க ரப் பண்ணி எடுக்கிறாரு. இந்த மாதிரி ஃபுல்லாக ரப் பண்ணி எடுத்தேன். டேக்கு ஒரு மாதிரி ஜங்குக் ரப் பண்ணுற ஃபீல் செம்ம ஹைப் ஆகுது. ஐயோ, இவன் பக்கத்தில் உட்காந்தாலே எனக்கு என்னெல்லாமோ தோணும், இப்படி வேற ப்ளே பண்ணுறானே என் பாடியிலங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கே பார்த்துட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு நார்மலாக அப்படி ஃபுல்லாக ரப் பண்ணப்படியே டேயோட நெக்குக்கிட்ட அப்படியே க்ளீன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹிப்பு செஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ரப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நெக்குக்கிட்டையும் ஃபேஸ்கிட்டையும் ரப் பண்ண வந்தேன். இப்படி டே ஒரு டைப்பாக ஜங்குக்கை பார்க்குறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்ன என்னையே இந்த மாதிரி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணால் நம்ம டே அவரோட ஃபீலிங்ஸை மொத்தத்தையுமே கண்ட்ரோல் பண்ணப்படி வேண்டான்ட்டே ப்ளே பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி டேக்குள்ளே பேசிக்கிட்டு அவரோட டீத்தை க்ரிப்பாக கட்டிக்கிட்டு இருந்தேன். நம்ம டேயோட லெக்கு ஃபீட்டுங்கிற மாதிரி டேயோட பாடியில் கீழே இருக்க சாக்ஸுக்கு கீழே இருக்கிற எல்லா பிளேஸையுமே ஃபுல்லாக ரப் பண்ணி க்ளீன் பண்ணபடி அந்த லெக்குக்கும் அப்படி கட்டு போட்டு பிசியோதெரப்பி மாதிரிலாம் நம்ம ஜங்குக் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு டாக்டராக என்ன ஒர்க் பண்ணணுமோ டேக் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இவ்வளோக்குள்ளே ஜங்கு க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு டேக்கு ஃபுட்டை கொடுத்துட்டு மெடிசன் கொடுக்க வர ஜங்குக்கோட ஆன்சர் பிடிச்சி டேக் க்ளோஸ் ஆகிட்டு அவரோட தயசிலே உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சேன். ஜங்குக் ஷாக்கிங்கில் டே நோட் பண்ணா, என்னடா என்ன, நானும் சரி போனா பத்துன்னு விட்டுட்டு இருந்தா 1 மந்த்து தாண்டிடுச்சு, உன் பாட்டுக்கு வர, உன் ஒர்க்கை மட்டும் கரெக்டாக பண்ணுற,
எதுக்கு நான் இந்த பிளேஸ்க்கு உன்னை கூப்பிட்டேனுங்கிறது தெரியுமா தெரியாதா? இல்லை தெரிஞ்சும் ட்ராமா பண்ணுறியா? அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்து பேசிட்டு ஜங்குக்கோட நெக்கை அப்படியே நம்மகிட்டே ஸ்மெல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணோம் ஜங்குக்கு இது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகி டக்குன்னு டையை விட்டு எழுந்துட்டு, எங்கே பாருங்கள் உங்களோட மாமி என்கிட்ட இதுதான் சொன்னாங்க, அதுதான் பண்ணிகிட்ருக்கேன், இந்தாங்க பிடிங்க மெடிசன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்ருக்க டேயோட மவுத்துக்குள்ள மெடிசனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே குத்துறாரு. குத்திட்டு வாட்டரை எடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்குறாரு. மாஃபியாவுக்கே மெடிசனுங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகுது. இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி டே பிடிச்சிட்டு நெக்க ஸ்மெல் பண்ண ஃபீலில் ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகி நம்ம ஜங்குக்கு நேரம் அந்த ரூம் விட்டு வெளியே போனோம். டேமிட் ஏன் நான் அந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி காண்டில் நம்மகிட்ட அப்படியே பெட்டில் எழுந்து உட்காருதாரு. என்ன பண்ண பெசாட்டிக்கு நாளைக்கு வர சொல்ல ப்ரொப்போஸ் பண்ணுவோம், அதை ரிஜெக்ட் பண்ணால் டேரெக்டாக லைஃப்குள்ளே என்ட்ராகிடலாம் அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரிலாம் திங்க் பண்ணுறது. இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஒத்துப்பானா ஒத்துக்க மாட்டானா, நம்மளை மேரேஜ் பண்ணுவானா மேரேஜ் பண்ண மாட்டானா, என்ன பண்ணனுங்கிற மாதிரி டெய்லியுமே அது ஒரு டென்ஷனாகவே நம்ம டேக் இருக்கும். அப்படியே டேஸஸ்லாம் மூவ் ஆனாகி கிட்டத்தட்ட 3 மந்த்துமே எண்டாகுது. டேயோட லெக்குமே இப்போ நார்மலாகி டே எழுந்துலாம் ஓரளவுக்கு நடக்கலாம் ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி நடக்க ஆரம்பித்தா இப்போ அதே மாதிரி தான் டே நடக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலுமே ஜங்குக்கு இந்த மாதிரி டேயை டேக் கேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்க போய் என்னை நீ தாண்டா கவனிச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 மந்த் எண்டாயிருச்சு. ஜங்குக்கு இனி வரமாட்டான்ங்கிற மாதிரி திங்க் பண்ணி என் ஹெல்த் இன்னும் நார்மலாகல, ஒழுங்காக என்ன கவனிச்சிக்கோங்கிற மாதிரி திட்டி இந்த மாதிரி பெட்ரூமில் உட்காந்துருந்தேன். எப்போது மாதிரி டேயோட பாடியை முழுக்க ரப் பண்ணப்படி ஃபீல் பண்ணப்படி அப்படியே அந்த பிளேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஜங்குக்கு ஒரு மொபைலில் கால் வருது. அதை நம்ம ஜங்குக்கு பிக் பண்ணிவிட்டு சொல்கிறா மார்க் அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணோம். டேயை பக்கத்தில் வச்சுட்டு மார்க்குங்கிற மாதிரி ஒரு பர்சன்ட்ட பேசவும், ரியலி பேரண்ட்ஸ் ஓகே பண்ணிட்டாங்களா? ஏன் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டியா? நம்பவே முடியலடா, ஏன் பேரண்ட்ஸ் இப்படி ஓகே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சிரிக்கவும், நீ தான் என்னோடய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கு ஓகே பண்ணலனால அதான் உன் பேரண்ட்ஸ்கிட்டே பேசிட்டேன், பேரண்ட்ஸே ஓகே பண்ணியாச்சு, நம்ம 2 இருக்க என்கேஜ்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லவும் ஜங்குக் ஷாக் ஆகி இந்த மாதிரி டேயோட சீக்ஸை செஸ்ஸை ரப் பண்ணிகிட்டு இருந்த நம்ம ஜங்குக் அப்படியே அந்த ரப் பண்ண மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு, என்ன சொல்கிற? நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட ஃப்ராங் பண்ணி விளாட்றான்னு நினச்சேன். நீ மாம்கிட்ட டாக்ட்ட போய் நிஜமாவே சொன்னியா? நீ என்னை லவ் பண்ணுறேன் ப்ரப்போஸ் பண்ணேன், நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேனுங்கிறத சொன்னியா? அப்படிங்கிற மாதிரி டேயை விட்டு அப்படியே பெட்லேருந்து எழுந்து நம்ம ஜங்கு கேட்குறாரு. ஆமாம், உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் தான் டேரெக்டாக உன் பேரண்ட்ஸ்கிட்டே போய் சொல்லிட்டேன், ஜங்குக்கு எனக்கு மேரேஜ் பண்ணித்தாங்கன்ட்டு. அவங்களுக்குமே ஓகே அப்படிங்கிற மாதிரி என் பேரண்ட்ஸ்கிட்ட ஓகே சொல்லிட்டாங்க. 1 வீக் கழிச்சு உனக்கும் எனக்கும் மேரேஜ், ஞாபகம் வச்சுக்கோ ஜங்குக், நீ என்னதாக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஜங்குக் ஷாக் ஆகி, ஷட் அப் மார்க், என்ன நினச்சிட்டு இருக்க? நீ சும்மா என்கிட்ட ப்ளே பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்கன்னு நினச்சா மேரேஜ் வரைக்கும் பேசியா நீ? அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற? நீ என்னை யாரையும் லவ்வாக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆனால் எனக்கு மேரேஜ் லைஃப் இப்போ தேவையில்லை, எதுக்காக என் பேரண்ட்ஸ்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசி மேரேஜ் வரைக்கும் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுனா, அந்த மொபைலை பிடுங்கி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ், ஏன் நீ மார்க்கை பிடிச்சி திட்டுற? தேவையில்லாமல் இந்த மாதிரி கோவப்படாத, எங்களுக்கு இதில் ஹோல் விருப்பம், நீ கண்டிப்பாக மார்க்கை மேரேஜ் பண்ணிக்கணும், 1 வீக் கழிச்சு உனக்கும் மார்க்குக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, ஓகே மாம், ஓகே சொல்லிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணோம். இதை தான் முழுக்க நம்மகிட்டே பக்கத்துலேயே இருந்து கேட்டிருப்பாரு. பெட்டை விட்டு எழுந்து நின்று டென்ஷனில் இந்த மாதிரி பேசிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே மெடிசன் எடுத்துகிட்டு டேக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி டேக்கிட்ட வந்து அந்த மெடிசனை நம்மகிட்டே தட்டி விட்றாரு. இந்த மாதிரி தட்டி விட்டான். இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? மெடிசன் போட்டு அங்கேருந்து நான் கிளம்பிடுவேன்ல. என்ன சொன்னடா நீ? அப்படிங்கிற மாதிரிட்டே அப்படி வாய்ஸை ரஷ் பண்ணி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனோம். இந்த சவுண்டு ஹாலில் உட்காந்துருக்க நம்ம ஆரம், ஜின், சுகர், ஜிமினா, ஜேகு பாயிண்ட், மேட்ஸு, காட்ஸுங்கிற மாதிரி எல்லாருக்குமே கேட்குது. இந்த 3 மந்த்துமே டேயோட வாய்ஸ் சவுண்டு கூட வெளியே வந்திருக்காது. இப்போ அவ்வளோ அரகண்டாக ரூடாக கத்துறாரு.
ஜங்குக்க பார்த்து இந்த மாதிரி கத்துனோம். ஜங்குக்க லைட்டாக ஷாக் ஆகி, "ஹேய், என்னடா இந்த மாதிரி கத்துற? மெடிசன் தானடா போட சொன்னேன்." அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பேசினோம். இந்த மாதிரி 1 வீக் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்க போகிறோங்கிற அந்த நியூஸை கேட்ட கோவத்துலேருந்து நம்மட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க ஜங்குக்கிட்ட எழுந்து நிற்கவும், "ஏய், உனக்கு லெக்கு நார்மல் ஆயிடுச்சா? அப்போ ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்த? லெக்கு தான் நார்மல் ஆயிடுச்சாடா? ஏன்டா அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற நீ?" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணி பேசினோம். கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, "யார்கிட்டடா பேசின? அது எதுக்கு? அது என்னோட பர்சனல். யார்கிட்ட பேசினேன்னு கேட்டேன்." "ஏய், இங்கே பாரு, எனக்கு ஒர்க்கு கொடுத்தாங்க, நான் ஒர்க்குக்கு வந்தேன். அது என்னோட பர்சனல் லைஃப். அதில் நீ எதுக்கு தலையிடுற? அது யாராக இருந்தால் உனக்கு என்ன?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக திட்டிட்டு, "மெடிசன்லாம் நீ இன்றைக்கி ஒன்றும் போடாண்டா, அதான் உன் ஹெல்த் நார்மல் ஆயிடுச்சுல, நாளையிலேருந்து இந்த ப்ளேஸ்க்கு நான் ஒர்க்குக்கு வர மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பினோம். ஜங்குக்கோட பேக் சைடு ஹெட்டை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கு புஷ் பண்ணி க்ளோஸ் ஆகிட்டு ஜங்குக்கோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் இதை பார்த்து பாய்ஸஸ் அவ்வளோ வெறும் ஷாக் ஆனால் ஜங்குக்குமே பயங்கர ஷாக் ஆகி அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு டேயோட சீக்ஸ்லேயே ஸ்லாப் பண்ணவும், இந்த மூமெண்ட்டை பார்த்து ஜின்னு காண்டாகி ஜங்குக்கோட சீக்ஸில் ஸ்லாப் பண்ணிடுவார். "எவ்வளவு துணிச்சல் இருந்தால் ஏன் சண்டை மேலேயே கையை வைப்ப?" அப்படிங்கிற மாதிரி ஜின் கோவமாக ஜங்குக்கை நோட் பண்ணால், "என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் ஒரு மாஃபியா ஃபேமிலியாக இருந்தால் உங்களை பார்த்து நான் பயப்படணுமா? உங்கள் சன் என்ன கிஸ் பண்ணால் அது தப்பு இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி ஜின்னை பார்த்து பேசினா, "எதுக்கு டைமா அப்படி பண்ண?" அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா, "உங்களுக்கு இது தெரியாது மாம், உங்களுக்கு இது தெரியாது. ஹேய், என்னடா நினச்சிட்ருக்க நீ? என்ன நினச்சிட்ருக்க? இந்த ஹவுஸ்லேருந்து நீ எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் நீ இருப்ப." அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு பிடிச்சி அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு பக்கத்தில் இருக்க லாக்கரை ஓப்பன் பண்ணி ஹேண்ட் கப் எடுத்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸுக்கு ஹேண்ட் கப் போட போகிறாரு. இந்த மாதிரி போட போகிறத பார்த்து ஜங்குக் பயந்து போயிட்டே புஷ் பண்ணி தள்ளிட்டு எல்லாருமே மூவ் ஆன் பண்ணிவிட்டு நேராக அங்கேருந்து ரன் பண்ணப்படி ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனா, "டேய், அவனை விடாதீங்கடா, பிடிங்கடா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நின்று கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா பாடி கார்ட்ஸ் நம்ம ஜங்குக்கு பிடிக்க வர்றதுக்குள்ளே நம்ம ஜங்குக் மேன்ஷனை விட்டு வெளியே போயிடுவார். "எனக்கு தெரியாது, அவன் எனக்கு வேணும், போய் பிடிச்சிட்டு வாங்க." அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்மகிட்ட கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா பாய்ஸஸுக்கு ஒன்றுமே புரியாமல் நோட் பண்ணால் பாடி கார்ட்ஸ் நம்ம ஜங்குக்கு துரத்துன பேடி அப்படி ஸ்ட்ரீட்டில் ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனோம். இந்த அளவுக்கிட்டே அப்செட்டாக பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு, "என்னாச்சு டைமா?" அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்தோம். "ஐயாங், அவனுக்கு 1 வீக் கழிச்சு வெட்டிங்கா. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? மாம், நீ என்கிட்ட என்ன சொன்ன? அவன்கிட்ட க்ளோஸாக பேசு, அவன் நார்மல் ஆகிடுவான் தானே என்கிட்ட சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி தானே என் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் ரொம்ப குட் பர்சன் மாதிரி ரொம்ப அமைதியாக இன்னசென்ட் மாதிரி இருந்துட்டு இருந்தேன். என்கிட்டயே சொல்கிறான் 1 வீக் கழிச்சு மேரேஜுன்ட்டு. அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு அவன் வேணும்." அப்படிங்கிற மாதிரி ஜின்னை பார்த்து நம்மகிட்ட இந்த மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா இதை கேட்டுட்டு நம்ம ஜின் அப்படியே சுகாவை நோட் பண்ணிவிட்டு, "சுகா, ஜிமினா, அவன் எங்கே போனாலும் சரி, அவனை அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு ஹவுஸ்க்கு வாங்கடா." அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி என்கிற மாதிரி சொல்லிட்டு ஹியூமன் 2 பேருமே ஜங்குக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு இப்போ பாடி கார்ட்ஸ் ரன் பண்ணபடி ஓடுறாங்களா, அதே ஸ்ட்ரீட்டுக்கு வருவாங்க. இப்போ நம்ம ஜங்குக் சைடு தான் பாடி கார்ட்ஸ் துரத்திட்டு வர மூமெண்ட்டை பார்த்து பயந்துக்கிட்டே நம்ம ஜங்குக் க்ரை பண்ணபடி எப்படியாவது ஹவுஸ்க்கு போயிருந்துங்கிற மாதிரி ரன் பண்ணபடி வந்தோம். ஜங்குக் பாடி கார்ட்ஸ்க்கு முன்னாடி கரெக்டாக யூமின் கார்லேருந்து இறங்குறாங்க. இந்த மாதிரி இறங்குனா ஆப்போசிட்டில் யூமினும் பேக் சைடில் பாடி கார்ட்ஸ் நிற்கிறதையும் பார்த்துட்டு நடு சென்டரில் ஜங்குக் நிற்கிறத பார்த்து பயத்துலேயே நின்னா இங்கே கட்டாகி இப்போ அப்படியே ஹவுஸில் காட்டணும். தான் செம்ம காண்டில் ஹால்லே உட்காந்துருக்காரு. ஜங்குக் எனக்கு இப்போ வேணுங்க, வரணுங்கிற மாதிரி அவ்வளோ கோவமாக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஜின் அப்படியே நம்ம ஹக் பண்ண போயிட்டு, "சரி, கோவப்படாதடா, ஏன்டா அந்த அளவுக்கு கோவப்படுறோங்கிற மாதிரி நம்ம கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஜிமினா அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி தர நிறுத்தி கொண்டு வந்து கரெக்டாக அந்த ஹால்குள்ளே புஷ் பண்ணி ஜங்குக்கு தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளணும். ஜங்குக்கு அப்படியே அங்கே இருக்க பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிவிட்டு, "என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசில்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஏன் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? உங்கள் பிரதருக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம் இருக்குது, ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தானே இந்த ப்ளேஸ்க்கு கூப்பிட்டு வந்தீங்க. இப்போ என்ன எல்லோரும் வேடாக நடந்துக்கிறீங்க?
என்ன இங்கேருந்து போக அலோவ் பண்ணுங்க. என்ன பண்ண நினைக்கிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு க்ரை பண்ணி அழுதா, ஜின்னு பக்கத்துல அப்படி பேபி மாதிரி உட்காந்துருந்த நம்மட்ட இந்த மாதிரி, "என்ன போக அலோவ் பண்ணுங்க. நான் என் ஹவுஸ்க்கு போகணுங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்ப காண்டாகி, பக்கத்துல இருக்க மிரர் டேபிள்ல ஓங்கி ஒரு கிக் பண்ணி ஃப்ளோர்ல தள்ளுறாரு. தள்ளிட்டு வேகமா எழுந்து வந்து ஜங்குக்கோட பேக் சைடு ஹெட்ட கிரிப்பா பிடிச்சபடி க்ளோஸ் அழுதுட்டு, "என்னடா நினச்சிட்டு இருக்க நீ மனசுல? என்ன நினச்சிட்டு இருக்க? என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? ஆ நானும் சரி 3 மந்த் ஆயிடுச்சு என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா மேரேஜ் பண்ணிப்பியா நீ? நான் இருக்க சொல்லி இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிப்பியா நீ? இங்கேருந்து போனால் தானே நீ மேரேஜ் பண்ணிப்ப. இங்கேருந்து நீ எங்கேயுமே இனி போக முடியாது. இதான் இனி ஓம் பிளேஸ்." அப்படிங்கிற மாதிரி டே செம கோவமாக பேசணும். ஜங்குக்கு இதை கேட்டு டே லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு, "என்ன பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்க? நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே. நான் இதுக்கு உங்கள் ஹவுஸில் இருக்கணும். உங்களை ஏன் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்? நான் யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன?" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே அப்படியே அவரோட பேக் சைட்லேருந்து கன் எடுத்து சீலிங்கை பார்த்தபடி ஷூட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஷூட் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே காற்றுல கையை வச்சபடி ஃப்ளோரில் உட்காந்துருவாரு. பயத்தில் இந்த மாதிரி உட்காந்தா ஜங்கு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, "பேபி தேவையில்லாம உன் டாடியை கோவப்படுத்தக்கூடாது. பேபி கிட்ட டாடி ரொம்ப டார்க்கான பர்சன்ட்டுன்னு காட்டக்கூடாதுன்னு என் மாம் சொல்லியிருக்காங்க. அதான் உன்னோட ஹப்பி உன்னோட டாடி அவ்வளோ அமைதியாக உன்கிட்ட இருந்திருக்கேன். தேவையில்லாமல் கத்தி ப்ராப்ளம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, டாடி பேட் பாயாக மாறிடுவான்." அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ க்ளோஸாக வந்து ஜங்குக்கிட்ட பேசிட்டு ஜங்கு கூட ஹேண்ட்ஸை பிடிச்சி புஷ் பண்ணி தூக்கிட்டு நேராக நம்ம ஜங்குக்கா அவரோட பெட்ரூமுக்குள்ளே பிடிச்சி தள்ளிட்டு, "டாடிக்கு ஒர்க் இருக்குது. ஒர்க்கை முடிச்சுட்டு வருவேனா? அப்புறம் மேரேஜுன்னு அப்புறம் ரொமான்ஸ். ஓகே? அது தாண்டியும் என் செல்ல பேபி இந்த ரூம்குள்ளே தான் இருக்கிற. இங்கேருந்து எங்கேயும் போக முடியாது. என் ஜின் மாம் இதே பிளேஸில் தான் இருப்பாங்க. ஓகேயா பேபி? சேஃபாக பார்த்துப்பாங்க. டாடி போயிட்டு வரேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, "டே ஜிமின் கிளம்புடா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அந்த பிளேஸ்லேருந்து நம்ம டேயை ஒரு பர்சன்ட் கில் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாம்ல எனிமி, அந்த பர்சன்ட்டை தேடி இப்போ நம்ம டே அந்த பிளேஸ்க்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்ம ஜிமினா சுகா நம்ம டே இவங்க 3 பேரும் அந்த பிளேஸ்க்கு போயிருக்காங்க. ஆரம் வந்து போகாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவன் என்னையே கில் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கான். ஜஸ்ட் மிஸ்டில் நான் சேஃப் ஆகிருக்கேன், அவனை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிவிட்டு நேராக அந்த பர்சன்ட் இருக்கிற பிளேஸ்க்குள்ளேயே நம்மகிட்ட என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகி அவன் ஒரு சீக்ரெட் பிளேஸில் தான் மறைஞ்சிருந்திருப்பான். அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கில் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பர்சன்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு நிற்கவும், "என்னடா என்ன ஷாக் ஆகிட்டியா? என்னடா இந்த டேக்கு ஃபியூனல்லாம் நடத்தி ஃபேமிலியே க்ரை பண்ண மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தோமே, என்ன தான் முன்ன வந்து இப்படி கெத்தாக நிற்கிறான்னு பார்க்கியா? நான் டெத்தாட்டேன்னு தெரிஞ்சால் தானடா நீ ரொம்ப ஃப்ரீயாக வெளியே வருவ. அதான் என் ஹையங்கிட்ட நான் டெத்தான மாதிரியே எல்லார்ட்டையும் சொல்லு, அப்பந்தான் உன் எனிமி வெளியே வருவான்னு சொன்னேன். நீ டைரெக்டாகவே வெளியே வந்துட்ட. எப்படி என்னை கில் பண்ணிவிட்டு என் எனிமியில் ஒரு எனிமியை குறைச்சாச்சு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவனை போட்டு தள்ளிட்டா அந்த பிளேஸில் இனி எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு நீ தான்டா ஆறாம். அப்படி தானே என் முன்ன நின்று பேசிட்டு போனேன். இந்த கேவலமான பூட்ஸை வச்சு என் செஸ்லேயே மிதிச்சலை." அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனோட லெக்கில் ஓங்கி கிக் பண்ணி, "ஏன் லெக்கையாடா ஃப்ராக்சர் பண்ண?" அப்படிங்கிற மாதிரி அங்கே நம்மகிட்ட எந்த அளவுக்கு அடித்து பனிஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மகிட்ட சிங்கிள் பர்சண்டாக அந்த பர்சன்ட் அடிச்சிட்டு டேயை எந்த மாதிரி கிக் பண்ணி அப்படி தரையில் விழ வச்சாரோ அதே மாதிரி ஒரு டைமுக்கு 2 டைமுக்கு மேலே அப்படி ஃப்ளை பண்ணபடி கிக் பண்ணி அப்படி பறந்து போய் விழுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, "டேய் நான் இருக்க சொல்ல என்னை தாண்டி நீ ஷேடோவை தாண்டி தான் என் ஹையாங்க டச் பண்ண முடியும். என் ஷேடோவையே நீ டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், என் ஹயாங் உனக்கு சோலே இல்லாமல் பண்ணிடுவார். உன்னை அன்னைக்கே போட்டு தள்ள தான்டா சொன்னார். பட் நீ வெளியே வரணும்,
உன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உன் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போகிறத நீ பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ண சொன்னேன். எல்லாம் போச்சுன்ட்டு சீக்கிரட்டாக மறைஞ்சா இருக்கிற. அதான் உனக்கு இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் பண்ணதுக்கு நான் வந்திருக்கேன். எனிமியாடா நீ? எங்களுக்கு எனிமியா நீ? அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை ஷூட் பண்ணி கில் பண்ணிவிட்டு என்னெல்லாம் ஒரு பர்சன்ட் எனிமியாக திங்க் பண்ணிட்டா அப்புறம் அந்த பர்சன்ட் இந்த வேர்ல்டுலேயே இருக்கக்கூடாது, வேர்ல்டுல இருக்க விட மாட்டான் இந்த ட்ரையாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வாங்கடா ஹவுஸுக்கு போகலான்ங்கிற மாதிரி நேராக ஹவுஸ்க்கு கிளம்புனோம். இப்போ நம்ம ஜங்குக்கு காட்டுது. ஜங்குக்கு அப்படியே பெட்டு பக்கத்தில் ஃப்ளோரில் உட்காந்தபடியும் லெக்கை ஹக் பண்ணி க்ரை பண்ணி அழுறாரு. இப்படி க்ரை பண்ணி அழுடம் அந்த பெட்டு பக்கத்தில் இருக்க விண்டோவிலேருந்து காற்று வருது. அதாவது விண்டோ ஓப்பனில் இருக்குது, அதனால காற்று வர்ற ஃபீல் ஜங்குக்கு நல்லா வருது. என்ன விண்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு க்ரை பண்ணிட்டு இருந்தவர் டீரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு விண்டோ பக்கம் வந்து நின்று பார்த்தா பேக் சைடு டேயோட ரூமுக்கு பேக் சைடில் வந்து அந்தளவுக்கு பாடி கார்ட்ஸ் யாரும் ப்ரொடெக்ட் பண்ணல. இதை நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து தப்பிக்கணும்னா இந்த விண்டோ வழியாக தான் வெளியே போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு அந்த விண்டோ வழியாகவே கீழே இறங்கி நம்ம டேயோட மேன்ஷன்லேருந்து தப்பிச்சு கரெக்டாக அவரோட ஹவுஸ்க்கே போயிடுவார். இந்த மாதிரி ஹவுஸ்க்கு போனால் ஜங்குக்கு ரூமில் தான் இருக்கானுங்கிற மாதிரி ஹாப்பிலேயே எனிமியை போட்டு தள்ளியாச்சு. என் பேபியை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஹாப்பியில் கரெக்டாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பேபி உன்னோட டாடி வந்துட்டேன், வேகமாக வந்து என்ன ஹக் பண்ண பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி உள்ளே என்றானா அங்கே எங்கேயுமே நம்ம ஜங்குக்கு இல்லாத அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பேபி பேபி பயத்தில் எங்கேயாவது உட்காந்துருக்கியாண்ணே? கபோர்டில் மறைஞ்சிருக்கியாடா, பெட்டுக்கடியில் மறைஞ்சிருக்கியாடா, ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கியாடாங்கிற மாரி ஒவ்வொரு பிளேஸையாக போய் நோட் பண்ணிவிட்டு எங்கேயுமே ஜங்குக்கு இல்லாததை நோட் பண்ணால் இப்போ தான் அந்த விண்டோ ஓப்பனில் இருக்கதும் அந்த காற்று வந்து ஜில்லுன்னு இருக்கிற அந்த காற்று வந்து மேலே படுற அந்த ஃபீல் பட்டு அப்படியே விண்டோ பார்த்து திரும்பினா பெட்ஷீட்டை கட்டி ஜங்கு கீழே இறங்கின மோமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. டேமிட் டேய் உன்னை என்னமோ நினச்சேன், என்னையே சீட் பண்ணி ஏன் மேன்ஷனை விட்டு வெளியே போயிட்டியா ஒன்றை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம கடுப்பில் நம்மகிட்ட கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனோம் பாய்ஸஸ் எல்லாருமே ஸ்லீப் பண்ண போனோம். அவ்வளோ வெறுமே கரெக்டாக டேயோட ரூம்குள்ள என்றானா நம்மகிட்ட பயங்கர காண்டில் கோபத்தில் நிற்கிறது. ஜின்னும் ஆரம்பம் நோட் பண்ணிவிட்டு என்னாச்சுங்கிற மாதிரி நோட் பண்ணால் அந்த பிளேஸில் ஜங்குக்கு மிஸ்ஸிங் அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு டேக்கிட்ட வந்தா ஏன் அவன் என்னை பார்த்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான், நான் அவனை லவ் பண்ணுறேன்னு தானே சொல்லிகிட்ருக்கேன். ஏன் அவனுக்கு ஏன் லவ் ஃபீல் புரியவில்லை ஹயாங், நீங்களாவது சொல்லலாம்ல அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிட்டு இப்போவே ஜங்குக்கை நான் இங்கே தூக்கிட்டு வருவேங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணால் நம்ம ஜின் நம்ம டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நைட் ஆயிடுச்சு, அவன் சேஃபாக ஹவுஸ்க்கு போயிருப்பான், பாடி கார்ட்ஸை விட்டு அவன் ஹவுஸில் இருக்கானாங்கிறத செக் பண்ண சொல்கிறேன். ஓகே, மார்னிங் போவோம். மார்னிங் போய் ஜங்குக்கை நீ மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வா, ஓகேயா, டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் நார்மலானா போதுங்கிற மாதிரி ஜின் நம்ம கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜின் சொன்ன மாதிரி ஒரு பாடி கார்டு கரெக்டாக ஜங்கு கூட ஹவுஸ்குள்ளே என்றானா ஜங்கு கரெக்டாக ஜங்கு கூட ஹவுஸ்குள்ளே போகிற இந்த மூமெண்ட்டை அந்த பாடி கார்டு நோட் பண்ணிவிட்டு பாஸ் ஜங்குக்கு சேஃபாக அவரோட ஹவுஸ்க்கே தான் வந்திருக்காருங்கிற மாதிரி கால் பண்ணி சொல்லவும் இவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவான், நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் நான் ஜங்குக்கு தூக்கிட்டு வந்துடுவேனுங்கிற மாதிரி அவ்வளோ பேரையும் பார்த்து கத்திட்டு அப்படியே ஆரமோட தைஸில் ஹெட்டை வச்சபடி ஸ்லீப் பண்ண பொசிஷனில் படுத்தேன். நம்ம நம்ம டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜின் மற்ற பாய்ஸஸை நோட் பண்ணிவிட்டு நீங்களும் போய் ஸ்லீப் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க பெட்ரூமில் போய் அவங்க பேர் கூட சேர்ந்து ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு நம்மகிட்ட எழுந்த வேகத்துக்கே யார்கிட்டையும் எதையுமே சொல்லாமல் கரெக்டாக ஜங்கு கூட ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா அங்கேருந்து தான் தப்பிச்சு வந்தாச்சு, நீ யாரும் நம்மளை தேடி வர மாட்டாங்கன்ட்டு ரொம்ப நார்மலாக நம்ம ஜங்கு ஒர்க்குக்கு கிளம்பிட்டு அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டபடி, அதாவது பன்னை சாப்பிட்டபடியே எனக்கு டைம் ஆச்சு நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே டோருக்கிட்ட வந்து நின்னா செம்ம கடுப்பில் டோர்கிட்ட நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு சாப்பிட்டுட்டு இருந்த பன்னு ஃபுட்டு எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டாரு. இவனுக்கு எப்படி என்னோட ஹவுஸ் தெரியுங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணால் அங்கே என்ன ஒன் டே நைட்டு முழுக்க கதற விட்டுட்டு
ஜாலியாக சிரிச்சாடா ஃப்ரைட் பாஸ் சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரியும் கரெக்டாக ஜங்கு கிட்ட வந்தேன். ஜங்குக்கு அப்படியே பேக் சைடாக நடந்தபடி அப்படியே அந்த ஹவுஸ்க்கு பேக் சைடு டோர் இருக்கும் கிச்சன் சைடில். அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடிடலாங்கிற மாதிரி பார்த்தேன். அந்த ஹவுஸை சுற்றி நம்ம டேயோட பாடி கார்ட்ஸ் ரவுண்டப் பண்ணுறாங்க. இப்போ இந்த கிச்சன் டோர் இருக்கும்ல, அந்த கிச்சன் டோர் வழியாகவே அந்த டோரை ஓப்பன் பண்ணபடி 2-3 பாடி கார்ட்ஸ் உள்ள என்றாங்க. ஜங்குக்கு இந்த மாதிரி பேக் சைட்லேருந்து பாடி கார்ட்ஸ் வரதை பார்த்துட்டு அப்படி பேக் சைடாகவே நடந்தபடி கரெக்டாக டேயை வந்து இடிக்கிறாரு. இந்த மாதிரி இடித்தோம். இப்படி பேக் சைடில் பாடி கார்டை பார்த்துட்டு வந்து டேயை இடிச்சிட்டு அப்படியே திரும்பினா டே அப்படியே ஜங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி, என்னடா நினச்சிட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்க, எனக்கே ஐடன்சியா, ஐடன்சி விளாடுறியா, பா நம்ம ரூமில் போய் ஜாலியாக யாரோட தொந்தரவும் இல்லாமல் நிறைய கேம் ப்ளே பண்ணலாம் போடாமல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னை விடு, ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, முதல்ல என்ன விடு, எனக்கு இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி டேட்டை சொன்னோம். இதை கேட்டு நம்ம காண்டாகியும் ஜங்கு கூட ஹிப்பை இன்னும் கிரிப்பாக ஒரு மாதிரி பிடிக்கிறாரு. பெயின் ஆகிற அளவுக்கு பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். ஹேண்ட்ஸை விடு, ஹேண்ட்ஸை விடு, ஹிப்பை ஏன் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற, வலிக்குது விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம டையை புஷ் பண்ணி தலை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தேன். ஜங்கு கூட பேரண்ட்ஸ் இதை நோட் பண்ணிவிட்டு, நீ யார் ஏன் இந்த மாதிரி பண்ணுற என் சன்னுக்கிட்டங்கிற மாதிரி கேட்டேன். ஜங்கு கூட பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு, நான் தான் உங்கள் சன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நான் தான் அவனோட ஹஸ்பண்ட் கிம் டேயாங், ஓகே, எனக்கும் இவனுக்கும் இன்னைக்கு நைட்டு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதை கேட்டு பேரண்ட்ஸ் 2 பேரும் ஷாக்கானா ஜங்குக்குமே ஷாக்காகி என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை புஷ் பண்ணி தள்ளிட்டு, நீ இந்த மாதிரிலாம் பயமுடுத்திட்டுனா அந்தெல்லாம் உடனே நான் பயந்து போய் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் நினைக்கிறியா, எப்போதுமே மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திட்டுனா நம்மகிட்டே அப்படியே சீலிங்கை பார்த்தபடி கன் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஜங்கு கூட டேடை பாயிண்ட் பண்ணவும், இதை பார்த்து ஜங்கு ஷாக்காகி ஜங்கு கூட டேடுக்கு முன்னாடி வராரு. என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்தான். ஒழுங்க மரியாதையாக நான் சொல்கிறத கேட்டு காரில் போய் அமைதியாக இருக்கலன்னு வச்சுக்கோங்க, உன் பேரண்ட்ஸ் 2 பேரையுமே கில் பண்ணிவிட்டு உன்னை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவேன். என்ன செக் பண்ணி பார்க்கணுமா, ஷூட் பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் சீலிங்கை பார்த்தபடி ஷூட் பண்ணிவிட்டு, கன்னில் புல்லட்ஸ்லாம் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, எப்படி அமைதியாக போய் காரில் இருக்கிறியா, இல்லை உனக்கு உன் பேரண்ட்ஸ் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பேரண்ட்ஸை திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கு எதையுமே பேசாமல் ரொம்ப சைலண்டாக வந்து காரில் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தா குட் பாய் அப்படி இருக்கணும், இந்த இதை நீ ஹவுஸ்லேயே பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளம் வந்துருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கூட பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு, தேவையில்லாமல் உங்கள் சனெல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்க, அவன் சேஃபாக என்கிட்ட தான் இருக்கிறான், சேஃப் அண்ட் சேஃபாக உங்களை மட்டும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நேராக மேன்ஷனுக்கு கூப்பிட்டு வந்தேன். ரூமில் இல்லை, கண்டிப்பாக ஜங்கு கூட ஹவுஸ்க்கு தான் போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜின் ரொம்ப டென்ஷன் ஆகி ஹரம் போய் ஜங்கு கூட ஹவுஸை செக் பண்ணிப்பார். எனக்கு ஏன் பேபி வேணும், எனக்கு வேணும், வேறு ஏதாவது அவன் எதாவது திங்க் பண்ணி ஏதாவது பண்ணிட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் பற்றி நம்ம ஜின் திங்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஹவுஸ்குள்ளே ஜங்கு கூட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம உள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ஜின் வேகமாக வந்து கிட்ட நின்னா, சாரிம்மா, ரொம்ப பெரிய ஒர்க்கா, அதான் நானே என் பண்ணலான்னு நினச்சிட்டேன், அப்புறம் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அதாவது இவங்க எனிமீஸ் எல்லாம் பிடிச்சா ஒரு ரூம்குள்ளே போட்டு தான் அடைச்சி வைப்பாங்க அவளுக்கு. மேரேஜ் முடிகிற வரைக்கும் நீ இந்த ரூம்குள்ளே தான் இருக்கணுங்கிற மாதிரி அந்த எனிமீஸ் எல்லாத்தையும் ஒரு பிளாக் ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வைப்பாங்க. அந்த ரூம்குள்ளே பிடிச்சி நம்ம தள்ளவும் இதை பார்த்து பாய்ஸ் எல்லோரும் ஷாக்காகி, என்னடா பண்ணுற, எதுக்குடா அந்த ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். எனிமீஸுக்கு இந்த பிளேஸ் தான் சேஃபே இல்லாத பிளேஸ், இங்கே தான் அவங்க சேஃபாக இருந்தாங்க, அதே தான் இப்போ இவனுக்கும் மேரேஜ் முடிய தண்டியும் இங்கே தான் அவனை அடைச்சி வைக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ், அவன் வேறு எந்த பிளேஸில் இருந்தாலும் தப்பிச்சு போயிடுவான், இங்கே தான் அவன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுறாரு. வேறு எந்த ரூம்குள்ளே இருந்தாலும் நீ விண்டோ வழியாக இல்லாட்டி டோர் வழியாக தப்பிச்சு போயிடுவேனுங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே லாக் பண்ணிவிட்டு நேராக ஜின்னுக்கிட்டேயும் ஆரம்கிட்டையும் வந்து நின்றுட்டு, ஹயாங் மாம் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் நோட் பண்ண, நான் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிற மூடில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன்,
நெக்ஸ்ட்டு எனக்கு கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்குமே ரெடி ஆனோம். டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. நைட் வரைக்குமே நம்ம ஜங்குக் ஃபுட்டு எதுவுமே சாப்பிடலங்கிற மாதிரி நம்ம ஒர்க்குக்கு போன டேட்டை வந்து மேய்ச்சி சொல்லவும், மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிட்லையா? எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் புஷ் பண்ணி அவரே லாக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஃபுட் பிளேட்டை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி நம்மகிட்டே கரெக்டாக இப்போ அந்த ரூம்குள்ளே என்ட்ரானோம். நம்மகிட்ட ரூம் டோரை ஓப்பன் பண்ண ஜங்குக்கு ரூம் டோரை புஷ் பண்ணி டேயே தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளினோம். டே வேகமாக ஒரு கிக் பண்ணி டோரை புஷ் பண்ணபடி உள்ளே என்ட்ரானோம். டே கிக் பண்ண அந்த கிக்குக்கும் டோர் ஓப்பன் ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கும் ஜங்குக்கு அப்படியே போய் 4ல் விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தேன். என்னடா என்ன ப்ராப்ளம் பண்ணிகிட்டே தான் இருப்பியா? ஃபுட்டை கொடுத்தா ஃபுட்டை சாப்பிட தெரியாதா? ஹேய், என்னடா நினச்சிட்ருக்க? உன்னை சேவ் பண்ணது தப்பாடா? ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே க்ரை பண்ணா. பேபி என்ன பார்த்தா க்ரை பண்ணுற? நான் உன் டேடிடா, இப்படிலாம் க்ரை பண்ணலாமா? பார்க்க கஷ்டமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் ஜங்குக்கிட்ட வந்த இந்த மாதிரி பேசுகிற டேயை பார்த்து ரொம்ப பயந்து போய் ஜங்குக்கு அப்படியே பேக் சைடாகவே போகிறாரு. என்ன பேபி ரொம்ப கோல்டாக என்னை பார்த்து பேசுவ, திட்டுவ, எங்கே போகிற? இங்கேருந்து எப்படிடா தப்பிக்கலாம்? டோர்கிட்ட இருந்து எப்படிடா அவனை மூவ் ஆன் பண்ணலாம்? மூவ் ஆன் ஆனால் தானே புஷ் பண்ணி தள்ளிட்டு டோரை விட்டு வெளியே ஓடலாம். திங்க் பண்ணுறியாடா? அமைதியாக ஃபுட்டை சாப்பிடு. தேவையில்லாமல் அங்கேருந்து ஓடணும்னு நினச்ச தப்பிக்க முடியாது. இப்போ நான் பாடி கார்ட்ஸ்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன், இங்கேருந்து இந்த திருப்பி தப்பிச்சான் நீ ஒரு பெயின் அனுபவிக்க மாட்ட. பட் தப்பிக்க விட்டா அவ்வளோ பேருமே டெத் ஆகிடுவாங்க. அதான் டைட்டாக செக்யூரிட்டாக பார்த்துட்ருக்காங்க இந்த ரூம்லேருந்து நீ தப்பிக்கக்கூடாதுன்ட்டு. இந்தாடா ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அந்த ஃபுட்டு பிளேட்டையே பார்த்து வீசுறாரு. மேலெலாம் அப்படியே ஃபுட்டு கொட்டுது. இந்த மாதிரி கொட்டுனா செம்ம கடுப்பில் ஜங்கு கூட நெக்க அப்படியே கிரிப்பை பிடிச்சி க்ளோஸாக இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா டேயை பார்த்து நம்ம ஜங்கு பயந்தோம். நம்ம இவ்வளோ வேகமாக இழுத்து ஸ்லாப் பண்ணுவாருன்னு பார்த்தா ஜங்கு கூட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. என்ன பேபி கோவப்படுறியா என்ன? இவ்வளோக்குள்ளே ஆங்கிரியாவை நினச்சி பார்க்கலையே. சூடாக வர ஃபுட் எடுத்து வந்துட்டேன் தெரியுமா? பயங்கரமாக சுடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இன்னும் க்ளோஸ் ஆகுது. ஃபுட்டு சாப்பிடாம ஸ்ட்ரகிள் பண்ணால் எப்படி பேபி? நெக்ஸ்ட் டைம் மேரேஜ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ப்ளே பண்ண சொல்ல வீக்காண்டா பெயினாக இருக்கும்ல உனக்கு? அதுக்கு தானே நான் ஃபுட்டு சாப்பிட சொல்கிறேன். சாப்பிட்லாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டர்ட்டி பிடிச்ச பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டயே பிடிச்சி திட்டுனோம். ஆமாண்டா, டர்ட்டி பிடிச்சவன்டா, டர்ட்டியாக தாண்டா பேசுவேன், டர்ட்டியாக கூட ப்ளே பண்ணுவேன்டா. என்னடா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கிட்ட க்ளோஸாக வந்து கிஸ் பண்ண வந்தேன். நம்ம ஜின் இதை நோட் பண்ணிவிட்டு டயாங் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதான்னு அப்போவே சொன்னோம்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேக் சைடில் நின்று கட்டவும் ஜின் இங்கே என்ட்ரானதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஹக் பண்ணபடி பிடிச்சிருந்து அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏன் அந்த பிளேஸ்க்கு வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? மேரேஜ் முடிகிற வரைக்கும் அவங்ககிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணுற வேலை முதல்ல வச்சுக்காட்டு. எல்லார்ட்டையும் நடந்துக்கிற மாதிரி அவங்ககிட்டே நடந்து பயமுட்டுறிய அவனை. போ, ட்ரெஸ் முழுக்க ஃபுட் ஆயிடுச்சு, போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின் அப்படியே அந்த ரூமை விட்டுட்டே அனுப்பிட்டு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணேன். நம்ம ஜங்குக்காக தப்பிக்கவும் முடியல, போகவும் முடியல. இந்த மாதிரி கிட்னாப் பண்ணபடி கொண்டு வந்து இப்படி வச்சுருக்காங்களேங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அந்த ரூம் முழுக்க நைட் முழுக்க நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தான். டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. நம்ம ஜெமினா தான் நம்ம ஜங்குக்கு வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து அதே ரூமில் கொடுத்தா அங்கேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகி வேறு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நேராக அந்த ரூமை விட்டு இப்போ தான் வெளியே வந்தான். அந்த பிளேஸ் முழுக்க மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கும் ரெடியாக இருக்கட்டும். கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் மெம்பர்ஸ்லாம் இருக்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ரொம்ப பெயின் ஆகுது. என்னடா உங்களுக்கு தோன்றதை மட்டும்தான் பார்ப்பீங்களாடா? அவன் என்னென்னா என் பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லி மேரேஜ் பண்ணிப்பேங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணி ஹவுஸில் வச்சுருந்தான். நீ என்னென்னா ஃபர்ஸ்ட்லாம் என்ன மேரேஜே பண்ணுற அளவுக்கு ஹோல் ஒர்க்கிங் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் எனக்குன்னு சொந்தமாக எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே நம்மகிட்டையும் மார்க்கையும் பற்றபடி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக நம்மகிட்ட ஜங்கு கிட்ட வந்துட்டு ஓய் பியூட்டி செம்மையாக இருக்க, பியூட்டிஃபுல்லாக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமா?
அண்ணாக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி கரெக்டாக ஸ்டேஜுக்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே நேராக நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்ன பேபி மேரேஜ் அன்னைக்கு ஹாப்பியாக இருக்காண்ணா, ஏன் இவ்வளோ சேடாக இருக்க? பேரண்ட்ஸ் இல்லைன்னு சேடாக இருக்கியா? டோ ஸ்டேஜுக்கு கீழே பாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும் இப்படி பேசுகிறட்டே நோட் பண்ணிவிட்டு, என்ன பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி ஸ்டேஜுக்கு கீழே நோட் பண்ணேன். ஜங்கு கூட பேரண்ட்ஸை டேயோட பாடி கார்ட்ஸ் பிடிச்சி வச்சுருக்காங்க. பாடி கார்ட்ஸை சுற்றினபடி நின்னபடி நடு சென்டரில் ஜங்கு கூட பேரண்ட்ஸ் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னோம். என்னடா பண்ணுற, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற பேபி? மேரேஜ் அன்னைக்கு பேரண்ட்ஸ் வேணும்ல? என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோவே இருக்காங்க, உனக்கும் பேரண்ட்ஸாவது வேணும்ல? அதான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு வந்தேன். ஏன்ட்டே இப்படி பண்ணுற நீ அப்படிங்கிற மாரி ஜங்குக்கிட்டே நோட் பண்ணேன். மேரேஜ் அன்னைக்கு பேபி ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் இப்படி பண்ணேன். பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தல, மேரேஜ் ஸ்மூத்தாக பண்ணுவல, ப்ராப்ளம் பண்ணுவியா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாரி பேசிக்கிட்டே இருந்தால் மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகி ரிங்கை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரிங்கு கொடுத்தா இப்போ அந்த பிளேஸில் ஒரு பர்சன்ட் பயங்கரமாக கத்துனபடி உள்ளே என்ட்ராகிறான். ஆல்ரெடி நம்ம டேக்குக்கு 2 பேருமே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணபடியே இந்த சவுண்டை கேட்டுகிட்டே அப்படியே திரும்பினோம். மார்க்குனா செம்ம கோமா உள்ளே என்ட்ராகிறான். எவ்வளவு துணிச்சல் இருந்தால் எனக்கும் அவனுக்கும் 2 days கழிச்சு மேரேஜ், நீ இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனை கிட்னாப் பண்ணிட்டு வந்து மேரேஜ் பண்ணுவா, அவனுக்கு விருப்பமே இல்லாமல் மேரேஜ் பண்ணுற, என்னடா நினச்சிட்ருக்க நீ உன் மனசில் அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமாக டையை பிடிச்சி திட்டவும் இதை கேட்டுகிட்டே ரொம்ப காண்டாகி மார்க்கை நோட் பண்ணால் ஜின்னு ஆரம்பமே டேயை நோட் பண்ணிவிட்டு மேரேஜ் அன்னைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணக்கூடாதுன்னு மார்னிங்கே நம்ம டேட்ட ப்ராமிஸ் கேட்டிருப்பாங்க. உன் கோவத்தெல்லாம் தூக்கி வச்சுக்கணும், ஜங்கு கூட இன்னைக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும், தேவையில்லாமல் மாஃபியா பாய் வெளியே வரக்கூடாதுங்கிற மாரி இப்படி நம்ம ஜின்னும் ஆரமும் ப்ராமிஸ் கேட்டதுனால இந்த மாதிரி மார்க்கு கற்றுன்னு திட்டுன்னு திட்டுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு டீத்தை கிரிப்பாக கடித்தபடியே நம்மகிட்டே நிற்கிறாரு. செம்ம ஆங்கிரி இல்லை, இதை முழுக்க நம்ம ஜங்கு பக்கத்தில் இருந்து நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் டேயோட ஆங்கிரி டேயோட பாடியில் சேஞ்ச் ஆகுறத நல்லாவே நம்ம ஜங்குக்கால் ஃபீல் பண்ண முடியுது. கோவத்திலே மார்க்கை நோட் பண்ணால், டே ஜங்குக், என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், ஏன் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸில் வந்து என்னடா பண்ணிகிட்ருக்க? 2 days கழிச்சு எனக்கு உனக்கு தானடா மேரேஜ், எப்படிடா நீ இந்த பிளேஸில் வந்து அவன் சொன்னான்னு நீ ரிங்கை போடுவா அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமாக பேசினான். சுகா அந்த பிளேஸில் என்ட்ராகி, டேய் ஏன்டா தேவையில்லாமல் காட்டு கற்றுக்கிட்டுருக்க, என் பிரதருக்கு இந்த பிளேஸில் மேரேஜ், அதனால தான் நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கும், முதல்ல அங்கேருந்து போ. ப்ராப்ளம் பண்ண என்னடா பண்ணுவீங்க நீங்களாம் மாஃபியாஸாக இருந்தால், போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் நாங்களாம் பயந்துடணுமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுகா, ஜிமினா, ஆரம், ஜின், ஜேக்கப் எல்லாரையுமே அவன் ரொம்ப திட்டுறான். இப்படி திட்டுனாலுமே டேயோட மேரேஜ் லைஃப் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு டேட் நம்மளால் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிற மாரி அவ்வளோ பேருமே அமைதியாக இருந்தான். இந்த மாதிரி மார்க் அதிகமாக பேசிக்கிட்டு நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே, போலீஸ் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு ஒரு மாஃபியா மேனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு மாஃபியா சன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீயே உன்னோட ஒர்க்கை பிரேக் பண்ணி இந்த மாதிரி விருப்பமே இல்லாத ஒரு பர்சன்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி கொடுக்குறியே, நீலாம் ஏன் போலீஸ் ஒர்க் பண்ணணுங்கிற மாரி ஜின்னை ரொம்ப மோசமாக ஹெவியாக திட்டுறான். ஜின்னுக்கே கோவம் வர அளவுக்கு திட்டுறான். இந்த மாதிரி திட்டுனா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஆரமுக்கு, சுகாவுக்கு, ஜிமினாவுக்கு, ஜேகப்புக்கு எல்லாருக்குமே செம்ம கோவம் வருது. ஜின்னுக்குமே செம்ம கோவம் வருது. உன்னை இவ்வளோ நேரம் இங்கே விட்டு பேச விட்டதே தப்புடா, என் சன்னுக்கு மேரேஜ் இங்கே போய் தான் அமைதியாக நிற்கிறேன்டிங்கிற மாரி நம்ம ஜின் காண்டில் நோட் பண்ணால், உங்ககிட்ட தானடா பேசுகிறேன், உங்ககிட்ட தானே பேசுகிறேங்கிற மாரி ஒவ்வொருத்தரையாக திட்டிட்டு லாஸ்ட்டில் நம்ம ஜின்னையுமே ரொம்ப மோசமாக திட்டுறான். அந்த மாதிரி திட்டுன்னா நம்ம மார்க்கோட செஸ்ஸில் கிக் பண்ணபடி கரெக்டாக டே ஜின்னுக்கு முன்னாடி என்ட்ராகிறாரு. என்னடா நினச்சிட்ருக்க நீ உன் மனசில், என்ன நினச்சிட்ருக்க, ஏன் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் அமைதியாக இருந்தா பாக்கி வந்தது எல்லாத்தையும் பேசுவியா? ஏன் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி எங்கே எல்லாரையுமே திட்டி பனிஷ் பண்ணி பேசிகிட்ருக்கியா? டேய், என் முன்ன எதிர்த்து நின்று பேசுகிறது எவனாக இருந்தாலும் சரி,
அந்த பிளேஸில் அவங்களுக்கு இந்த டேயோட பனிஷ்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னை ரொம்ப ரொம்ப மோசமாக அவனோட ஃபிங்கர்ஸை நீட்டி நீட்டி பேசியிருப்பான். இந்த மாதிரி பேசினதை நோட் பண்ணிட்டு அந்த ஃபிங்கர்ஸை நீட்டினபடி பேசிகிட்டு இருப்பார்ல, மார்க்கோட ஒரு ஹேண்ட்ஸையே கட் பண்ணவும் இதை பார்த்து நம்ம ஜங்குக் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஷாக்கிங்லே மார்க்கையும் டேயும் நோட் பண்ணோம். எவ்வளவு துணிச்சல் இருந்தா ஏன் மாம் முன்னாடியே ஹேண்ட்ஸை நீட்டி பேசுவ? ஏன் பிளேஸ்டா இது? என்னோட மேன்ஷன். என் மேன்ஷனுக்குள்ள என்ட்ரானதே தப்பு. இங்கேருந்து போக சொன்னா எல்லாரையும் திட்டுறியா? ஏன் மாமி அசிங்கப்பட்டுறியா? எங்கேருந்துடா அதெல்லாம் பேச கற்றுட்டு வந்த? இதே பிளேஸில் உன்னை என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாரி அப்படியே அந்த லாங் ஸ்வாட் மாதிரி இருக்கிறத வச்சு ஹேண்ட்ஸை கட் பண்ணவர் செஸ்ஸில் சொருக வந்தா அந்த இதை கிரிப்பாக நம்ம ஜின்னு பிடிச்சிட்டு டேயோட சீக்ஸில் ஓங்கி ஒரு ஸ்லாப்பை வைக்கவும் டே அப்படியே கொஞ்சம் புஷ் ஆனால் அப்படியே நம்ம டேயை பிடிக்கிறாரு. ஜின் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்துட்டுனா வாயை மூட ஆரம். என்ன பண்ணிகிட்ருக்கான்? நீங்கள் எல்லோரும் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. டேய் பாடி கார்ட்ஸை கூப்பிட்டுட்டு டேய் இங்கே வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லவும் பாடி கார்ட்ஸ் அப்படியே மார்க்கு கிட்ட வந்தான். ஆராம் டேய் எங்கேருந்து அவனோட ரூம் கூப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம டேயை ரூம் கூப்பிட்டு போக சொன்னோம். ஜங்குக்கை நம்ம சுகாவும் ஜிமினாவுமே ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு போனோம். ஜின் அப்படியே மார்க்கு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு டேய் என் பேபியோட மேரேஜ் அப்படின்னு போயிட்டான். நீ ஏன் பிளேஸ்க்குள்ள என்றாகி இவ்வளோ தூரத்துக்கு பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்தேன். இது என்னோட பிளேஸ். ஏன் சன்னுக்கு இந்த பிளேஸில் மேரேஜ் பிரேக் பண்ணுற விதமாக வந்து அவனை இன்னைக்கு எந்த ஒர்க்குமே பண்ணக்கூடாதுன்னு மார்னிங் தாண்டா அவன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினேன். அதையே பிரேக் பண்ணுற அளவுக்கு நிம்மதி பண்ணிட்டல. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். தேவையில்லாமல் இந்த பக்கம் நீ கிராஸ் ஆகக்கூடாது. கிராஸ் ஆன அப்புறம் பாடியில் சோல் இருக்காது. ஓகே குட் லேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து தூக்கிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லிட்டு நேராக நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸை சேஃபாக ஹவுஸ்க்கு அனுப்புறாரு. இந்த மாதிரி அனுப்பினோம். இப்போ நம்ம டே தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வேறு ட்ரெஸ்ஸெலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாலில் வந்து நின்றுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நின்னும் ஜங்குக் மட்டும்தான் பெட்ரூமில் உட்காந்துருக்காரு. டே அந்த மாதிரி அந்த பர்சனோட ஹேண்ட்ஸை கட் பண்ணி கில் பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இவன் இந்த அளவுக்கு மோசமான பர்சன்டா, அதனால தான் அன்னைக்கு ஏதோ ஒரு பர்சன்ட் இவனை கில் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது தெரியாமல் நம்மளே சேவ் பண்ணியிருக்கோம். சேவ் பண்ண போய் தான் என்னை இந்த மாதிரி அவன் பிடிச்சி லாக் பண்ணி வச்சுருக்கானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி தப்பு பண்ணிட்டு ஜங்குக் அப்போவே இந்த பிரெயின் சொல்லிச்சு, போடா இங்கேருந்து நமக்கு இந்த பிளேஸில் ஒர்க்லாம் கிடையாது, யாருக்கு என்ன அண்ணா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பிரெயின் என்கிட்ட சொல்லிச்சு. நீ சொன்னதை நான் கண்டிப்பாக அன்னைக்கு கேட்டிருந்துருக்கணும். ஆனால் பட் இந்த ஹார்ட்டு தான் இப்போ யாரோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, டெத் ஆகிற சுச்சுவேஷனில் யாராவது இருந்தாலும் இருப்பாங்க, போய் சேவ் பண்ணுன்னு இந்த ஹார்ட்டு தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கொண்டு அவனோட ஹேண்ட்ஸில் என்ன மாட்ட வச்சுச்சு அப்படிங்கிற மாதிரி பிரெயினையும் ஹார்ட்டையும் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு க்ரை பண்ணபடி உட்காந்துருந்தான். கரெக்டாக இப்போ அந்த பெட்ரூம்குள்ளே நம்ம ஜின் என்றாகியும் ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு எங்கே பாரு ஜங்குக், எங்கே பாருங்கள், என்கிட்ட எதுவுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட ஜஸ்ட்டு உங்கள் சன்னோட ஹெல்த் நார்மலாகிற வரைக்கும் பக்கத்தில் இருக்க சொன்னீங்க. ஆனால் இப்போ எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்கிட்ட எதையுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இங்கேருந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக ஜங்குக் திட்டுனோம். இந்த சவுண்டு ஹாலில் இருக்க டேக்கே கேட்குது. இந்த மாதிரி கேட்டோம். டே அப்படியே நேராக ரூமுக்கு வந்துட்டு ஜின்னையும் ஜங்குக்கையும் நோட் பண்ணோம். நம்ம ஜின் அப்படியே டேக்கிட்ட வந்துட்டு எங்கே பாரு டேயாங், அவன் உன்னோட ஒய்ஃப். சும்மா எனிமீஸ் மேலே இருக்க கோவத்தை அவங்ககிட்ட காட்டக்கூடாது. ஒய்ஃப்கிட்ட குட் ஹஸ்பண்டாக நடந்துக்கணும். சன்னா மாம் சொல்கிறத கரெக்டாக செய்யணும், புரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி டேட்டை சொல்லவும் ஓகேம்மா டென்ஷன் ஆகாத நீ அப்படிங்கிற மாதிரி ஜின்னுட்ட சொல்லிவிட்டு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டே உள்ளே என்றானம். டேயை பார்த்து நம்ம ஜங்குக்கு அப்படியே பயந்து போய் பெட்டில் எழுந்து உட்கார்ந்தாரு. எழுந்து உட்காந்துட்டு டே பெட்டுக்கிட்ட வர மூமெண்ட்டை பார்த்துட்டு பெட்டை விட்டு மூவ் ஆன் ஆகலான்ங்கிற மாதிரி மூவ் ஆனானம். டே அப்படியே ஜங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி திரும்பவும் பெட்டில் உட்கார வச்சபடி பெட்டில் புஷ் பண்ணபடி ஜங்குக் டேக்கு மேலே
அப்படியே ஓவராக்கி கிஸ் பண்ண போவார். இந்த மாதிரி போனால் நம்ம ஜங்குக் பயங்கரமாக கதறி கதறி அழுறாரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, உனக்கு என்ன பண்ண தோணுதோ அதை தான் பண்ணுவியா, எனக்கெல்லாம் ஃபீலிங்ஸே கிடையாதா, நான் ஒரு ஹியூமன் தான், எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, என்னோடய ஹார்ட்லேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, இந்த மாதிரி என்னை எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்கணும்னு நினைக்கிறியே, எனக்குள்ள ஃபீலிங்ஸுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக் கத்தி கதறி அழுதுருவாரு. இந்த மாதிரி அழுதம் கிஸ் பண்ண போன நம்மகிட்ட இந்த மாதிரி ஜங்குக் க்ரை பண்ணி அழுறத நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அவட்ட அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு அண்ட் ஜங்குக்கோட டீரி அப்படியே லைட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு, சரி ஓகே, நீ எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ, இந்த ஹார்ட்குள்ளே இந்த டேயோட ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு எவ்வளோ டேஸ் வேணாலும் டைம் எடுத்துக்கோ, ஏன்னா நீ என்னோடய ஒய்ஃப் ஆகிட்டால, இந்த பிளேஸில் தான் இருப்பேன், எங்கேயும் போக முடியாது. அப்புறம் பேபி, உன் டேடி ரொம்ப மோசம், என்னை போன டைம் ஏமாத்தின மாதிரி விண்டோ வழியாக தப்பிச்சேன், பால்கனி வழியாக தப்பிச்சேன், ஒர்க்குக்கு போகிற மாதிரி தப்பிச்சேங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ண, நான் ரொம்ப மோசமாக நடந்துப்பேன் உன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே அப்படியே ஜங்குக்கை விட்டு மூவ் ஆன் ஆகி நேராக பால்கனி சைடில் வந்து நின்று ட்ரிங்க் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த மூமெண்ட்டையே திங்க் பண்ணி க்ரை பண்ணிட்டு இருந்தவர் அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். நம்மகிட்டே அப்படியே கரெக்டாக ஜங்கு கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்துலேயே நம்மகிட்ட பெட்டில் படுத்தபடி ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு ஸ்லீப் பண்ணுவார். இப்போ அப்படியே டேஸஸ் போகுது. ஜங்குக் வந்து அந்த மூமெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் ட்ரை பண்ணி அழுறதும், எனக்கு டைம் வேணும், எனக்கு ஃபீலிங்ஸ் வரணும், ஃபோர்ஸ் பண்ணி என்னை எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த வேர்டை கேட்டு நம்மகிட்டே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜங்குக்கிட்ட வராமல் ஜங்குக்கை விட்டு மூவ் ஆன் ஆகி ஜங்குக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தேன் நம்ம ஜங்குக்கு ரூம்குள்ளே இருக்கிறாரு, ஆனால் பெட்டை விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு, பெட்ரூமை விட்டு வெளியே போகவும் மாட்டேங்கிறாரு. டெய்யே விட்டும் இந்த ஹவுஸை விட்டு எப்படியாவது வெளியே போயிடணுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் அவர் ஒர்க் பார்க்குற பிளேஸில் நம்ம ஜங்குக்கு ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவனுக்கு கால் பண்ணி, நான் இந்த கண்ட்ரிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு போகணும், எனக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் டிக்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் இந்த பிளேஸ்லேருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்துடுவேன், என் பேரண்ட்ஸ் முதல்ல அந்த பிளேஸ்க்கு சேஃபாக போகணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பர்சன்ட்டை பேசுகிறது மொத்தமும் நம்மகிட்டே முழுக்க முழுக்க அவரோட ரூமில் ஒரு கேமரா மைக் அது மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருப்பாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜங்குக்கிட்ட யாராவது ஏதாவது பேசுகிறாங்களாங்கிற மாதிரி செக் பண்ணதுக்கு ஜங்குக்கு ரொம்ப ஃப்ரீ பண்ணி விட்ருக்காரு. டே கூட அன்றைக்கி நைட்டு மட்டும்தான் அந்த ரூம்குள்ளே இருந்திருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து இப்போ 1 வீக் மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே அந்த ஹவுஸ்குள்ளே என்ட்ரானாலுமே டேயோட ரூம்குள்ளே என்ட்ராகி ஜங்குக்கிட்ட போய் தேவையில்லாமல் எதுவும் பேசுகிறதோ கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறதோ எதுவுமே பண்ணாமல் ஜங்குக்கு கொஞ்சம் டைம் தான் கொடுப்பாரு. 1 வீக் வரைக்குமே இருக்கும். இந்த மாதிரி டே ஹவுஸ்க்கே வந்தாலுமே ரூம்குள்ளே வந்து தாங்கிட்ட பேசுகிறது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறது, ஃபோர்ஸ் பண்ணுறது எதுவுமே பண்ணாமல் ஃப்ரீ பண்ணி விட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும், இந்த கண்ட்ரியில் இருந்தால் தானே நீ என்னை டார்ச்சர் பண்ணுவேன், நான் அதர் கண்ட்ரிக்கு என் பேரண்ட்ஸோட போயிடுவேங்கிற மாரி இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஹோல் ஹெல்ப்பே பண்ணுவார். இதை மொத்தத்தையுமே முழுக்க முழுக்க நம்மகிட்டே அந்த ரூமில் செட் பண்ணி வச்சுருக்க மைக் மூலியமாகவே நோட் பண்ணிவிட்டு, பேபியை என்னமோ நினச்சேன், ஆனால் பட் நீ இன்னும் திருந்தவே இல்லைடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு காண்டிலேயே உட்காந்துருந்தான். இப்போ என்ன டைப் பண்ண போகிற, டே நான் ரொம்ப குட் ஹஸ்பண்டா என் மாம் சொன்ன மாதிரி இருக்குன்னு தான் நினச்சேன், பட் இந்த டேயாக தான் இருக்கணும், அவனோட டேடியாக இருக்கணும்னு தான் அவன் திங்க் பண்ணுறான், அவனுக்கு நான் டைம் கொடுத்து ஃப்ரீ பண்ணி விட்டான், என்னையே சீட் பண்ணி ஏமாற்றிட்டு அதர் கண்ட்ரிக்கு போகிற அளவுக்கு திங்க் பண்ணுவான், போகட்டு அவன் போகட்டு, அப்புறம் பார்த்துக்கிறேன் அவனை அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணால் நம்ம ஜங்குக் பிளான் பண்ண மாதிரி நான் ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு நேராக ஷாப்பிங் ஹாலுக்கு போகிறாரு. பாடி கார்ட்ஸ் நம்ம ஜங்குக் கூடயே தான் இருக்காங்க, ஜங்குக்கு ப்ரொடெக்ட் பண்ணபடி இந்த மாதிரி இருந்தான். நம்ம ஜங்குக்கு அப்படியே பாடி கார்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு, என்னடா ட்ரெஸ்ஸிங் பண்ணுற ரூம்குள்ளே என்ட்ராக போகிறீங்களா என்ன, ட்ரெஸ் எப்படிடா நான் சேஞ்ச் பண்ணுவேனுங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸை பார்த்து திட்டவும் அப்படியே இந்த ரூமுக்கு வெளியே நின்றுட்டு, நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் எங்கே நிற்கிறோங்கிற மாதிரி வெளியே நின்றேன். அங்கே மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிற மாதிரி போயிட்டு அவரோட லுக்கு ஃபேஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி மறைச்சிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஷாப்பிங் மால்லேருந்து தப்பிச்சிடுவார். தப்பிச்சு கரெக்டாக அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ராகி ஜங்குக்கோட பேரண்ட்ஸை நோட் பண்ணேன். ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு பக்கத்தில் தான் நம்மகிட்டே உட்காந்துருக்காரு. ஜூஸை குடிச்சபடி,
என்ன அங்கிள் ஆண்டி அதர் கண்ட்ரிக்கு போகிறீங்களா என்ன? நீங்கள் சொல்லியிருந்தா ஹனிமூனை என்ஜாய் பண்ண நான் அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பேனே. லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ஆ என் லக்கேஜையும் ஜங்குக்கு பேக் பண்ணிட்டு வரானா என்ன? ஜங்கு கூட லக்கேஜ் எங்க? எனக்குள்ளதையும் சேர்த்து தானே பேக் பண்ணிட்டு வரான். இல்லை ஃபேமிலியாக 3 மெம்பர்ஸ் மட்டும் என்னை சிங்கிளாக விட்டுட்டு போகிறீங்களா? ஹனிமூன் என்ஜாய் பண்ண போகிற டைட்டில் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட ஜங்கு கூட பேரண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஜங்குக்கு ஷாக் ஆகி ஃப்ரீசிங்கில் நோட் பண்ணேன். ஜிமினை இதை நோட் பண்ணிவிட்டு டே மச்சான் என்னடா அவன் பேபி வந்துடுச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னை மாதிரி பேரண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஹே பேபி நீ இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. லக்கேஜ் எட்டு வண்டியே ஏன் லக்கேஜ் எங்க? ஹனிமூன் போகணுன்னு சொல்லியிருந்தா நான் வேறு பிளேஸ் ரெடி பண்ணியிருப்பேன்ல. என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போகிற? ஹனிமூன் போகிற டயத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி பேசிக்கிட்டு ஜங்கு கிட்ட ஸ்மைல் பண்ணபடி வந்துட்டு ஜங்கு கூட நெக்க பிடிச்சி இருக்கிறாரு. என்னடா நினச்சிட்ருக்க? என்ன டபுள் கேம் ஆடிட்டுருக்க நீ என்கிட்ட? சேஃபாக சரி ரூம்குள்ளே தானே இருக்கிற, டைம் கொடுக்கலான்னு நினச்சேன். தப்பிச்சு போகிற அளவுக்கு உனக்கு திங்கிங் வந்துச்சுல. அதர் கண்ட்ரிக்கு பெரியவியா நீ? ஏன் கூட லைஃப்பை ஷேர் பண்ணுனா தப்பிக்கிற? பேரண்ட்ஸ் போகட்டும் நீ சொன்ன பிளேஸ்க்கு. ரெஜிமேன் அவங்கள எங்கேருந்து அதர் கண்ட்ரிக்கு அனுப்ப பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பேரண்ட்ஸ் 2 பேருமே எந்த பிளேஸ்க்கு அனுப்பணுன்ட்டு ஃப்ளைட் ஏற்ற வந்தாரோ அதே ஃப்ளைட்டுக்கு இப்போ நம்ம ஜிமினை அனுப்பிடுவார் இந்த மாதிரி அனுப்பினோம். ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை மட்டுமே நோட் பண்ணபடி நின்னேன். இப்போ போகலாம்ல, பேரண்ட்ஸ் சேஃப் ஆகிட்டாங்க. இனி ஏன் கூட தான் இருக்க போகிற. இதுக்கப்புறம் தான்டா என்ன நீ இன்னும் ஃபுல்லாக நோட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளுறாரு. இவ்வளோ கோவமாட்டேன்றாங்கிறத பார்த்துட்டு ஜிமினாட்ட என்னன்னு கேட்டான். நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே பாய்ஸஸ்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே செம்ம கடுப்பில் ஜங்குக்கு பார்த்து கோவமாக வர்றாரு. இந்த மாதிரி கோவமாக வந்து அவர் பாடியில் போட்டிருக்க அந்த ஷர்ட்டு கோட்டு எல்லாத்தையுமே 1 பை 1 ரிமூவ் பண்ணபடி அவர் வேர் பண்ணியிருக்க அந்த ஃபேனில் இருக்க பெல்ட்டையும் ரிமூவ் பண்ணவும் இந்த மாதிரி பாடியில் இருக்க ட்ரெஸ்ஸஸை ரிமூவ் பண்ணபடி க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுற எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி வர, என்னை விட்டு மூவ் ஆனாகி ஏன் இந்த மாதிரி வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டையே பார்த்தபடியே நம்ம ஜங்கு க்ரை பண்ணோம். போனா போட்டுன்னு அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டா இங்கேருந்து அதர் கண்ட்ரிக்கு போகிற அளவுக்கு உனக்கு திங்கிங் வந்துடுச்சா? நான் டேயாவே இருந்திருந்தா இந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. ஹஸ்பண்டாக திங்க் பண்ணோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி பெட்டில் புஷ் பண்ணபடி ஜங்குக்கு மேலே ஃபுல்லாக ஹோவராகி ஜங்குக்கோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுறாரு. ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாத ப்ளீஸ் தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டேன். நீ அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாத ப்ளீஸ் எனக்கு டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டேட்டை கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா இனி உனக்கு டைமே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட ஷார்ட் பட்டனை புஷ் பண்ணி இழுக்கிற வேகத்துக்கு ஷார்ட் பட்டன் எல்லாம் 1 பை 1 பிஞ்சு ஷார்ட்டே ரிமூவ் ஆகுது. இந்த மாதிரி ரிமூவ் ஆனால் நம்ம ஜங்கு பயங்கரமாக கதறி அழ ஆரம்பிச்சிடுவார். ப்ளீஸ் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்காக என்ன பனிஷ் பண்ணணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணாத ப்ளீஸ். இந்த மாதிரிலாம் பண்ணினா எனக்கு ரொம்ப ஹேட் ஆகும். ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதாலுமே பண்ணதுக்கு கண்டிப்பாக டேட்டர்ந்து பனிஷ்மெண்ட் உனக்கு கிடச்சி தீருங்கிற மாதிரி நம்ம ஜங்கு க்ரை பண்ணிட்டு போகிறான், ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு போகிறான்ங்கிற மாதிரி ஜங்குக்கு பெட்டில் லாக் பண்ணபடியே ஜங்கு கூட ஹிப்லேருந்து செஸ்லேருந்து அப்படியே ஹேண்ட்ஸு ஆப்ஸுங்கிற மாதிரி ஃபுல்லாக இன்ச்சு பை பண்ணி அப்படியே பைட் பண்ணி லீக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லீக் பண்ணால் நம்ம ஜங்குக்கு அப்படியே கத்தி கதறியே அழ ஆரம்பிச்சிடுவார். சும்மா நார்மலாக க்ரை பண்ணிட்டு இருந்தவர் இப்போ பயங்கரமாக கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிடுவார். இந்த அளவுக்கு ஜங்கு க்ரை பண்ணுறத பார்த்துட்டு டேக்கி நம்ம ஜங்குக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஜங்கு க்ரை பண்ணுறத நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்டே அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ண பொசிஷனில் படுத்துட்டு ஜங்குக்கு புஷ் பண்ணபடிட்டே அவருக்கு மேலே ஓவராக்கினபடி பிடிச்சிட்டு சரி கத்தாத போடும், ஒன்றை பண்ணலை போடுமா? டாட்டியாக டச் பண்ணல, கிஸ் பண்ணல,
க்ரை பண்ணாத முதல்ல. நீ கத்துறத கேட்க சொல்ல எனக்கு கோவம் வருது. க்ரை பண்ணாதன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாரி பக்கத்தில் இருக்க லேம்பை தட்டி விடவும், நம்ம ஜங்குக் அப்படியே மவுத்து கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி டேக்கு மேலே ஹோவரான பொசிஷன்லேயே டே நோட் பண்ணா. நம்ம ஜங்குக்கோட கிட்ட அப்படியே டே அவரோட செஸ்ஸில் வச்சபடி சாஃப்டாக ஹேரை ரப் பண்ணி விட்றாரு. சரி நான் எதுவும் பண்ணலைங்கிறோம்ல, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? உன்னை ஒன்றும் பண்ணலை, ஃபோர்ஸ் பண்ணல, போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு லைட்டாக அவரோட பேக் சைடு முதுக தட்டி கொடுத்தபடி க்ரை பண்ணாதங்கிற மாரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம ஜங்குக் கிட்டே நடந்துக்கிற மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் நம்ம ஜங்குக் ரிலாக்ஸ் ஆகி டேயோட செஸ்ஸிலேயே அப்படியே ஹெட்டை வச்சபடி ஸ்லீப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுற ஜங்குக்கை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு, எப்போ தாண்டி ஏன் லவ் உனக்கு புரியும்? எப்போ உனக்கு புரியும்? நீ க்ரை பண்ணுறத பார்க்க சொல்ல என்னால் சுத்தமாக முடியல. ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல நீ க்ரை பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கோவமும் வருது. என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்மகிட்ட அப்படியே எழுந்து அங்கேருந்து போவார். இந்த மாதிரி போனால் அன்னைக்கு நைட் ஆகுது. நைட் ஆனால் நம்ம டே பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணி பயங்கரமாக ட்ரக்ஸ் எடுத்தபடி உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இப்படி என்ட்ரு ஆனால் இதை நம்ம ஜங்குக், ஜிமினா, சுகா, ஆரம், ஜின், ஜேகு போயின்னு எல்லாருமே நோட் பண்ணேன். இந்த மாதிரி ஜங்குக் தான் லவ்வை அக்செப்டும் பண்ணிக்க மாட்டாங்க, புரிஞ்சிக்கவும் மாட்டாங்கதான். என்னை ஹேட் பண்ணுறான், அவனை ஹேட் பண்ண என்னால் முடியலையேங்கிற மாரி புலம்பிக்கிட்டே பாடி கார்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு கரெக்டாக ஜின்னுக்கிட்ட வந்துட்டு ஜின்னை ஹக் பண்ணபடி சோஃபாவில் உட்காந்துட்டு, மாமா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, ரொம்ப டென்ஷனாக இருக்குமா, ஹெட்டேக்காக இருக்குமா, ஹெட்டை பிடிச்சி விட்றியாமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜின்னோட தைஸில் அப்படியே ஹெட்டை வச்சபடி பட்டுட்டு ஜின்னோட ஹேண்ட்ஸை அப்படியே எடுத்து டேயோட ஹெட்டில் வைக்கிறாரு. இந்த அளவுக்கு டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃபீலை நோட் பண்ணிவிட்டு ஜின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி ஜங்குக்கை நோட் பண்ணால் ஜங்குக்குமே இந்த மூமெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னை இவ்வளோ டேஸ் ஆகி இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே டே அந்தளவுக்கு ட்ரிங்க் பண்ணி ட்ரக்ஸ்லாம் எடுத்துருக்க மாட்டார். ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ட்ரிங்க் பண்ணியிருந்திருப்பார். இப்போ இந்த மாதிரி வந்திருக்க கண்டிஷனை பார்த்து நம்ம ஜங்குக்கு நம்ம டேயை நோட் பண்ணிட்டு இருந்தோம். டேயை பொறுமையாக அந்த சோஃபாவில் படுக்க வச்சுட்டு ஜின் நேராக ஜங்கு கிட்ட வந்துட்டு, என்னடா நினச்சிட்ருக்க நீ உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க? ஏன் சன்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்க? இங்கே பாரு ஜங்குக், மேரேஜ் ஆயிடுச்சுல, அவன் உங்ககிட்ட என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ளே பண்ண நினைக்கிறான். உனக்கு அவனுக்கும் என்ன ப்ராப்ளம்? ஏன் இந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, நல்லா கேட்டுக்கோ, என் சன்னை ஹேட் ஆக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் பேரண்ட்ஸ் அந்த பிளேஸில் சேஃபாக இருக்க மாட்டாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து போனான். இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப அப்செட்டாக டென்ஷனாக அப்படியே கார்டன் சைடில் வந்து உட்காந்தா. அங்கே கார்டன் சைடில் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்க ஒரு பாடி கார்டு இதை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு, இந்த பிளேஸ்லலாம் நீ இருக்கக்கூடாது, ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கு ஒரு சின்ன டவுட், இந்த ஹவுஸில் எல்லாம் ஏன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்சிங்காக இருக்குது? டே ஏன் சின்ன மாமனு கூப்பிட்றாரு, அவரோட ஹஸ்பண்டை ஹையாங்னு கூப்பிட்றாரு, ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஏஜ் பார்த்தா அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்லாம் இல்லையேங்கிற மாதிரி கேட்டான். ஆரம், நம்ம சுகா, இவங்க 2 பேருமே பிரதர்ஸ். ஆனால் டே வந்து இவங்க கூட பிறந்த பிரதர் கிடையாது. ஒரு டேக்கு ஒரு 16 ஏஜ் இருக்க சொல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஓரத்தில் ஃபுல்லாக பிளட்டு வெள்ளத்தில் தான் ஜின்னு டேயை நோட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து சேவ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. டேயோட பேரண்ட்ஸ் அதே பிளேஸில் டெத் ஆகிருப்பாங்க. டேயோட பேரண்ட்ஸ் டெத்தான மூமெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் அந்த மூமெண்ட்டை பார்த்தபடியே பிளட்டு வெள்ளத்தில் இருந்த டே மயங்கி இருந்திருப்பார். டாக்டர் டேயை முழுக்க செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பயங்கரமாக ஹெட்டில் அடிபட்டதுனால ஃபாஸ்ட்டில் உள்ள மெமரி எல்லாமே டேக்கி மறந்துருச்சு, அவனுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. இப்போ உள்ள மெமரிஸ் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஃபாஸ்ட்டில் நடந்த எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன் அவனுக்கு அவனையே ஞாபகம் இருக்காதுங்கிற மாதிரி டாக்டர் வந்து ஜின்னுக்கிட்ட சொல்லவும், இதை கேட்டு ஜின் ரொம்ப ஷாக்கானா. டே எழுந்த அடுத்த செகண்டே மாம்னு சொல்லி தான் பயங்கரமாக கதறி கதறி அழுதுருப்பார். இந்த மாதிரி க்ரை பண்ணால் டாக்டர், நர்ஸ், ஏன் ஆரம், சுகா எல்லாருமே போய் பேசினாலுமே எல்லாரையும் நோட் பண்ணிவிட்டு எனக்கு என் மாம் வேணும், எனக்கு என் மாம் வேணும், என் மாமை என்கிட்ட கொண்டு வந்து விடுங்க, என் மாம் எங்கேங்கிற மாதிரி டேக்கு மாம் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. மாமுமே அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் டெத் ஆகிருப்பாங்க. மாம் மட்டும் ஞாபகம் இருக்கிறதுனால மாம் வேணுங்கிற மாதிரி டே பயங்கர
பயங்கரமாக கதறி அழுது பார்த்து ஜின் ரொம்ப எமோஷ்னல் ஆகி ஜின்னுக்கும் ஆரம்புக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகியுமே பேபிஸ் எதுவுமே இருந்திருக்காது. ஜின்னால் பேபி போத் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு டே இந்த மாதிரி கதற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை வந்து ஜின் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு மாம் இங்கே தாண்டா இருக்கிறேன், மாம் இங்கே தான் இருக்கிறேன், ஏன் இந்த மாதிரி க்ரை பண்ணுறேங்கிற மாதிரி ஜின் இந்த மாதிரி டேட்ட பேசியிருந்திருப்பார். இந்த மாதிரி பேசினதை கேட்டு டேக்கு தான் மெமரி எதுவுமே ஞாபகம் இல்லை. ஜின் இந்த மாதிரி ஹக் பண்ணி நான் தான் அவனோட மாம், ஏன் க்ரை பண்ணி அழுற அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்திருப்பார். இதை பார்த்து ஆரமும் நம்ம சுகாவும் ஷாக்கானா ஏன்னா நம்ம ஆரம் வந்து நான் அவனோட ஹையங்னு சொல்லியிருப்பாரு, சுகாவும் நான் அவனோட ஹையங்ன்றிருப்பார். ஜின் ஒரு எமோஷ்னலில் ஒரு மாம் ஃபீலில் நான் தான் அவனோட மாம், ஏன் க்ரை பண்ணுறேனுங்கிற மாதிரி ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணியிருந்திருப்பார். இந்த மாதிரி ஜின் பேசுகிறத கேட்டு நம்ம ஜின்னு தான் தன்னோட மாம்னுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜின்னு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு மாமா எங்கேயும் போகாதம்மா எனிமீஸ்லாம் அட்டாக் பண்ணுறாங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னை யார் பார்த்துப்பா எங்கேயும் போகாதம்மா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே க்ரை பண்ணி அழுதுருப்பார். அந்த பிளேஸ்லேருந்து தான் நம்ம ஜின் ஹவுஸ்க்கு கூட்டு வந்திருப்பார். இந்த மாதிரி மாம்னு கூப்பிடுறது ஜின் சன்னு பேபி அப்படிங்கிறத கூப்பிட்றத மற்ற பர்சன்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பமே நம்ம தன்னோட பேபியாகவே சேஞ்ச் பண்ணி அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வளர்க்க ஆரம்பித்து நம்ம டோட்டலி சேஞ்சிங்கில் அவரோட நேம் என்னங்கிறதே மறந்து இந்த கிம் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிட்டார். இந்த பிளேஸில் டேக்கு யாருமே ரிலேட்டிவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் டேக்கு தெரியாது. ஜின் அந்த அளவுக்கு கேர் காட்டுறாரு. ஜின்னு தான் அவருக்கு எல்லாமே, டேக்கும் ஜின்னு தான் எல்லாமே. ஜின்னுக்கு டே தான் வேர்ல்டு. டேக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது ஆரமாக இருந்தாலும் சும்மா விட மாட்டார். அதனால தான் ஒன்று இந்த அளவுக்கு பனிஷ் பண்ணி திட்டுறாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. டே ஜின் ரிலேஷன்ஷிப்பு இந்த மாதிரி தான் மூவ் ஆன் ஆச்சு. இப்போ வரைக்கும் மாம்ஸ் அண்ட் பாண்டிங்கில் தான் 2 பேருமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாடிகார்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கேருந்து போனேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு 3rd பர்சன்ட்டை சேவ் பண்ணி நான் தான் அவனோட மாம்னுங்கிற மாதிரி அந்த இயர்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் டே மேலே காட்டுற ஜின்னோட லவ்வை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் டவுட்டிங்லேயே உள்ள என்றானம். இந்த மாதிரி போதையில் படுத்திருந்த நம்ம உள்ளே என்றாகிற ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு ஹே பேபி இவ்வளோ நேரம் எங்கே போன, தப்பிச்சு போகலான்னு நினச்சியாடா நீ, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, ஏன்டா என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற, போனா போதுன்னு உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டா தப்பிச்சு போகிற. என் பாடிகார்டு உன்னை பார்த்ததோட நேராக ஒன்றுமே தெரியாத மாரி ஹவுஸ்குள்ளே என்றாகிற, வாடா உன்னை நான் இன்றைக்கி கவனிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாரி ட்ரிங்க் பண்ண போதிலே ஜொங்குக்கு பிடிச்சி வேகமாக ரூமுக்கு இழுத்தான். நம்ம ஜொங்குக்கு எதுவுமே பேசாமல் டேயை ஃபாலோ பண்ணபடியே வராரு. இந்த மாதிரி வந்தோம். நம்ம ட்ரிங்க் பண்ண போதில்லை ஜொங்குக்கு பிடிச்சி பெட்டில் புஷ் பண்ணி தள்ளிட்டு நம்ம ஜங்குக்கு மேலே ஓவராகி என்னை விட்டு தப்பிச்சு போகணும்னு நினைக்கிற, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. இப்படி ஃபுல்லாக பைட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு மேலேயே ஓவரானபடி ஸ்லீப் பண்ணால் நம்ம ஜங்குக்கு என்ன மாதிரி பிளேஸ்லடா நம்ம வந்து மாட்டிகிட்டு இருக்கோம், என்ன மாதிரி ஒரு பிளேஸில் இருக்கோன்னு தெரியலையே, இந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லை டேயை விட்டு மூவ் ஆன் ஆகிறதாங்கிற மாதிரி டவுட்டிங்லேயே இந்த மாதிரி சிலி பண்ணிகிட்ருக்க டேயை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இந்த மாதிரி மார்னிங் ஆனால் நம்மகிட்ட எல்லாருக்கிட்டேயுமே அரகண்டாக நடந்துக்கிட்டாலும் ஜங்குக்கிட்ட அந்தளவுக்கு கோவமாவோ அரகண்டாவோ நடந்துக்கிறது இல்லை. ஜங்குக்கான டயட்டை கொடுத்துட்டு ஜங்குக்கு ஃப்ரீ பண்ணி தான் விட்டுருப்பாரு. இப்போ நம்ம ஜங்குக்குமே டேயை விட்டு இங்கேருந்து போகணும், ஹவுஸை விட்டு இங்கேருந்து போகணுங்கிற திங்கிங்லாம் விட்டுட்டு சும்மா நார்மலாக ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒர்க்குக்கு போக ஆரம்பித்தேன். இப்போ ஷாப்பிங் மாலில் தான் மார்க் ஆப்போசிட்டில் வரதை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நேராக மார்க்கெட்டை வந்துட்டு சாரி கேட்குறாரு. என்னால் தானே உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, உன் ஹேண்ட்ஸ் இப்போ நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இப்போ அது கொஞ்சம் ஓகே, கரெக்டான டயத்தில் ஃபிக்ஸ் பண்ணதுனால நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கும் மார்க்கும் நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு பண்ண மூமெண்ட்டை பார்த்து பயத்தில் ஜங்குக் மேலே வச்சுருந்த திங்கிங் எல்லாத்தையுமே மார்க் இப்போ பிரேக் பண்ணியிருப்பான்.
டே வந்து கீல் பண்ணிடுவான். டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜங்குக் மேலே வச்சுருந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு ரொம்ப நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தேன். இதை பேக் சைட்லேருந்து நோட் பண்ணுற நம்ம டே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட பேச மாட்டேங்க, அவங்ககிட்ட மட்டும் சிரித்து சிரித்து பேசுகிறான். என்னடா நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில்? 3 months ஆயிடுச்சுடா, என்னை என்ன நினச்ச நீ? பைத்தியம் நினச்சியா அப்படிங்கிற மாதிரி கவுண்டுலேயே இந்த மூமெண்ட்டை மொத்தத்தையும் நோட் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸ்க்குலன்றானா. இப்போ நம்ம ஜங்குக் அந்த பெட்ரூம்க்குலன்றானா செம்ம கோவத்திலேயே சோஃபாவில் உட்காந்தபடியே நம்மகிட்டே நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜங்குக் நார்மலாக போகிறாரு, ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடி கரெக்டாக பெட்டில் வந்து உட்காந்தான். இந்த மாதிரி டே செம்ம கடுப்பில் முறைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஒரு டைப்பாக நம்மளே பார்த்து முறைக்கிறான், நம்மளை பார்த்தாலும் கண்டுக்க மாதிரி திரும்பி உட்காந்துக்கா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை இக்னோர் பண்ணபடி அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்துட்டான். இதை பார்த்துட்டே இன்னும் காண்டாகி அவங்ககிட்ட நான் சிரிச்சு சிரித்து பேசுவேன், என்ன பார்த்தா மட்டும் இக்னோரடா பண்ணுவேனுங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் வேகமாக எழுந்து வந்து இப்படி இக்னோர் பண்ணியிருக்க ஜங்குக்கோட நெக்கை புஷ் பண்ணபடி பெட்டில் லாக் பண்ணபடி, ஏண்டா டே என்னடா நினச்சிட்ருக்க? உனக்கு ஃப்ரீடம் கொடுத்து வச்சா என்னை பார்க்க சொல்ல முட்டாள் மாதிரி உனக்கு தெரியுதாடா? பைத்தியம் மாதிரி தெரியுதா என்ன? இந்த ஃப்ரீடம் கொடுத்ததே தப்பு அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இப்படி பேசிட்டு ஜங்குக்கோட நெக்கை பாய்ட் பண்ணபடியே ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுவார். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணோம். டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நான் உனக்காக வெயிட் பண்ண வரைக்கும் போதும், இனி என்னால் வெயிட் பண்ண முடியாது. நீ எனக்கு பர்மிஷன் கொடுக்காட்டாலும் எனக்கு பரவாயில்ல, என் ஒய்ஃபை நான் எனக்காக எடுத்துக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினேன். டேங் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவ்வளோ டேஸ் நார்மலாக தானே இருந்த, இப்போ என்ன உனக்கு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஸ்ட்ரகிள் பண்ணேன். நம்ம ஜங்குக்கு பெட்டில் லாக் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிட்டு, அது என்னடா என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிற, அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுகிற? என் லவ் அப்போ வந்து 3 months ஆகியுமே உனக்கு புரியல. அப்போ புரிகிற விதத்தில் உன் டேடி உனக்கு சொல்லி கொடுக்குறேன், கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓவராகி ஜங்குக்கோட நெக்லெலாம் கிஸ் பண்ணி பைட் பண்ணபடியே ஜங்குக்கோட பாடியில் இருக்க ட்ரெஸ்ஸு, சாக்ஸு, என்ன வெர்ஷனுங்கிற மாதிரி 1 by 1 ரிமூவ் பண்ண டேங் என்ன பண்ணுறேன் விட்டுட்டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணால் நம்ம ஜங்குக்கோட 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணபடி பெட்டில் லாக் பண்ணபடி ஜங்குக் மேலே ஓவர் ஆனபடி ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, பேபி பாய் இப்போன்னா இனிடா இந்த டேடியோட ப்ளே எங்கே பார்க்க போகிற? டேடி உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டா என்னைக்கே சீட் பண்ணுற அளவுக்கு ப்ளே பண்ணி விளாட்றியா? டேடியோட ப்ளே இங்கே பார்த்து நெக்ஸ்ட்டு டைம் இந்த டேடியை மூவ் ஆன் பண்ண திங்கிங்கே உனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கோட லிப்பில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணோம். டேங் ஏன் இந்த மாதிரி தப்பாகவே பேசிட்டு தப்பாகவே ப்ளே பண்ணுற, என்னை விட்டு மூவ் ஆன் ஆகுடான்ங்கிற மாதிரி நம்மகிட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் மார்க்கிட்ட பேசின மூமெண்ட்டில் பொசசிவில் இந்த அளவுக்கு நம்ம ஜங்குக்கிட்ட ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான மூமெண்ட்டில் கிஸ் பண்ணுறது. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். இப்படி ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கோட பாடியை ரப் பண்ணபடி கிஸ் பண்ணபடி பைட் பண்ணபடி ஜங்குக்கோட ப்ரைவேட் பார்ட்டில் ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணபடி ஃபிங்கர்ஸால் இன்சர்ட் பண்ணால் நம்ம ஜங்குக் பயங்கர பெயினில் டேயோட ஆப்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி டேங் பெயினாக இருக்குது, டேங் என்ன பண்ணுறேன் ப்ளீஸ் டேங் அப்படிங்கிற மாதிரி பேசினேன். பேபி என்ன டேட்டுங்கிற, டெய்லி சொல்கிறோம்ல டாடின்ட்டு, டேடின்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபிங்கர்ஸை வச்சு இன்சர்ட் பண்ணவும், டாடி ப்ளீஸ் டாடி ரொம்ப பெயினாக இருக்குது டாடி, ப்ளீஸ் டாடி ஸ்லோ ப்ளீஸ் வலிக்குது டாடி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா இந்த மாதிரி டக்குன்னு டாடின்னு பேசுகிறத கேட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி ஜங்குக்கோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணிவிட்டு, ஜங்குக் சொன்னதை திருப்பி சொல்லு என் பேபி, கரெக்டாக சொல்லு அப்படி நீ சொல்ல இன்னும் ஃபீலிங்காக இருக்குது, சொல்லுன்னு சொன்னேனுங்கிற மாதிரி அப்படி பயங்கரமாக இன்சர்ட் பண்ணுறது. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணேன். டாடி ப்ளீஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க டாடி,
பெயினாக இருக்குதுல்ல பேபிக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டேக்கிட்ட கொஞ்சம் வாய்ஸை குறைச்சபடியே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம் நம்மகிட்ட அப்படியே ஃபிங்கர்ஸை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி புஷ் பண்ணி அப்படியே எழுந்து நிற்க வச்சு வாலில் லாக் பண்ணபடியே ஜொங்குக்கு அப்படியே இன்சர்ட் பண்ணவும் ஜொங்குக்கு அப்படியே ஹோல் அப்படி பெயின்லேயே ஜொங்குக்கிட்டே டைட்டாக ஹக் பண்ணபடி டாடி ஏன் டாடி இந்த மாதிரி பண்ணா ரொம்ப பெயினாக இருக்குது டாடி ஏன் டாடி இப்படி பண்ணுற வலிக்குது டாடி ப்ளீஸ் டாடி ப்ளீஸ் டாடி எதுக்காக டாடி என்கிட்ட இன்றைக்கி இவ்வளோ கோவமாக ஆங்கிரியாக நடந்துக்கிற டாடி பேபிக்கு உண்மையிலே ரொம்ப பெயினாக இருக்குது டாடி ப்ளீஸ் டாடி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டேயை ஹாக் பண்ணபடி இந்த மாதிரி எழுந்து நிற்கிற பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுற பெயினை தாங்கிக்க முடியாமல் க்ரை பண்ணபடியே நம்ம டேட்ட பேசினோம். நம்மகிட்டே நம்ம ஜொங்குக்கோட நெக்கில் கிஸ் பண்ணி பைட் பண்ணபடி ஜொங்குக்கு பேசுகிறது எல்லாத்தையுமே டே ஃபுல்லாக நோட் பண்ணபடி அப்படியே நம்ம ஜொங்கு கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பெட்டில் நம்ம ஜொங்குக்கு மேலே தான் நம்ம டே ஓவரானபடி கிஸ் பண்ண பொசிஷன்லேயே இன்சர்ட் பண்ணபடியே இப்போவுமே நம்ம ஜொங்கு கூட டயத்தஸாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. டைம் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 8 ரவுண்டுக்கு மேலேயே போயிருக்கும். நம்ம ஜொங்குக்கு தான் டாடி டாடின்னு சொல்லி ரொம்ப டயர்டாகி அப்படியே ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண இந்த மாதிரி எந்த ஒரு வேர்டுமே பேசாமல் ரொம்ப சைலண்டாக டயர்டில் ஆட்டோமேட்டிக்காக ஜொங்குக்கு ஸ்லீப் ஆகுறத நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணிட்டியா பேபி 8 ரவுண்டில் இவ்வளோ டயர்டாகிட்டியா என்ன இன்னும் உன்கிட்ட ப்ளே பண்ணுறேன்னு தான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு டைட்டாக ஹாக் பண்ணபடி ஜொங்குக்கோட ஃபோர்கெட்லேயே கிஸ் பண்ணபடியே நம்ம ஸ்லீப் பண்ணால் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜொங்குக்கு தான் ஃபஸ்ட்டில் ஐயை ஓப்பன் பண்ணி எழுந்து உட்காருதாரு. எழுந்து உட்காந்துட்டு நேற்று நைட்டு நடந்த மூமெண்ட் அவ்வளோத்தையுமே ஃபுல்லாக திங்க் பண்ணி கோவம் இருந்தாலுமே இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் ஆகிடுச்சு, 3 மந்த் ஆகியுமே டே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜொங்குக்கிட்ட எதுவுமே ப்ளே பண்ணல. எதுக்கோ ஒரு மூமெண்ட்டுக்கு கோவப்பட்டு நேற்று நைட் அந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி முழுக்க திங்க் பண்ணிவிட்டு டாடி பிடிச்ச டாடி அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடியே கரெக்டாக பெட்டில் உட்காந்தான். பண்ண ஐஸை ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற பொசிஷனை நோட் பண்ணிவிட்டு நேற்று நைட் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால் ஜொங்குக்கிட்ட அந்த மாதிரி ப்ளே பண்ணதை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப பயந்து போய் இந்த மாதிரி பெட்டில் டயர்டில் உட்காந்துருக்க ஜொங்குக்கை நோட் பண்ணிவிட்டு ஏதோ பெயினில் தான் இருக்க அவங்களுக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கை பேக்கப் பண்ணபடி புஷ் பண்ணபடி ஜொங்குக்கை தூக்கி நம்மகிட்ட அவரோட தைசில் உட்கார வச்சுட்டு ஜொங்குக்கு ஐ எம் ரியலி சாரிடா, ஐ எம் ரியலி சாரி, நேற்று நைட்டு நான் ட்ரக்ஸ் எடுத்திருந்தேன், எனக்கு சரியாக தெரியல, நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டேன்னா என்ன கோபத்தில் இருக்கியா என்ன, பெயினாக இருக்கியா என்ன, சாரிடா, தெரியாமல் தாண்டா பண்ணிட்டேன், ரியாலிட்டி இழந்து பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிற டேயை நோட் பண்ணிவிட்டு டேயோட லிப்பில் அப்படியே நம்ம ஜொங்கு கிஸ் பண்ணிவிட்டு ஏன் டாடி இந்த மாதிரி பேசுகிற ரொம்ப டயர்டாக இருக்குது டாடி, அதான் அப்படி கொஞ்சம் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி பெட்டில் இருந்தேன், ஏன் நீ இந்த அளவுக்கு பதற டாடி, நீ ரொம்ப பேட் பாய் தெரியுமா, வேண்டான்னு சொல்கிறேன், என்னம்மா ப்ளே பண்ணுற தெரியுமா, நீ ரொம்ப மோசம், ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரியா ப்ளே பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி பேசவும் ஜங்குக் நீ என்ன இப்போ ட்ரக்ஸ் எடுத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் போ டாடி, நீ ப்ளே பண்ணி விளாடுற வரைக்கும் விளாண்டுட்டு இப்படி வர கேள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜங்குக் அப்படியே டேயை விட்டு மூவ் ஆனான். டே அப்படியே ஜங்குக் கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஏய் இங்கே பாரு, இப்போ என்ன சொன்னேன்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும் டாடின்னு சொன்னேன், வேறு என்ன சொன்னாவ, நீ என் டாடி தானே, டாடின்னு தானே சொல்லுவ, அது தானே சொன்னேன், ஏன் பிடிக்கலையா நான் இப்படி கூப்பிடுறது உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பேசுகிறத கேட்டு ஜங்குக்கோட ஃபேஸை மட்டும் கப் பண்ணபடி நம்மகிட்டே ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ண போதும் நேற்று நைட்டு நீ ஹெவியாக ப்ளே பண்ணி டயர்டில் இருக்கு, போ மண்டல ஃப்ரெஷ்ஷப் ஆகு, நான் ஸ்லீப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தேன். பேபி டாடி ஒழுங்கு மரியாதை எழுந்து போடா,
இல்லாட்டி நான் பிறகு மாஃபியாவாக மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி நம்ம ஜங்குக் ஸ்லீப் பண்ணோம். இந்த மாதிரி ஜங்குக் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகி பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா கத்துற சவுண்டை கேட்டு நம்ம ஜங்குக் பயந்து பெட்டில் இருந்து கீழே விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்தா இந்த சவுண்டை கேட்டே பாய்ஸஸ் அவ்வளோருமே கரெக்டாக டேயோட ரூமுக்குள்ள என்ட்ரானோம். இந்த மாதிரி சாக்ஸை போட்டபடியே எழுந்து நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு எங்கடா போச்சு உன்னோட ஷர்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நம்ம வந்து இன்ன வரை சாக்ஸ் ரெண்டுமே போட்டிருக்காரு, மேலே ஷர்ட்லெஸ்ஸாக இருக்காரு. இந்த மாதிரி எழுந்து நிற்கிற டேயை நோட் பண்ணான். கீழே விழுந்திருக்க ஜங்குக்கு பார்த்து அவ்வளோ வெறி ஷாக் ஆனா, ஐயோ இந்த டேயை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி எழுந்து நின்று டேயை பார்த்து முறைச்சான். சாரி பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு திரும்பவும் பெட்டில் அப்படியே உட்காந்தாரு. இந்த மாதிரி உட்காந்தோம். நம்மகிட்ட ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே நம்ம ஜின்னை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கு என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டானுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியானோம். ஜங்குக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணோம். அப்படியே டேஸஸ் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தேன். இப்போது நம்ம டேய்க்கு ஜின்னுட்டு இருந்தால் கால் வருது. சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேயாங் சீக்கிரம் ஹவுஸ்க்கு வாடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதற்றத்தில் நம்ம ஜீன் பேசிட்டு டக்குன்னு கட் பண்ணோம். ஏதோ ஹவுஸில் ப்ராப்ளம் போலுக்கு, ஜிமினா சீக்கிரம் காரை ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வேகமாக காரை ட்ரைவ் பண்ண போயிட்டு வீமி 2 பேருமே ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரானோம். பாடி கார்ட்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே தான் நிற்கிறாங்க. என்னாச்சு அம்மா உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜின்னை நோட் பண்ணபடி வேகமாக ரன் பண்ணபடி ஹவுஸ்குள்ளே நான் ஜின்னோட நேமை சொல்லி கூப்பிட்டபடியும் உள்ளே என்ட்ராகிறாரு. ஜின்மாம் என்னாச்சுங்கிற மாதிரி இப்படி என்ட்ரானா அந்த பிளேஸ் முழுக்க நிறைய பபுள்ஸுங்கிற மாதிரி அப்படியே பறக்குது. இந்த மாதிரி பறந்தா ஜிமினாவும் டே ரொம்ப ஷாக் ஆனாம். ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடியே டேயை டைட்டாக ஹக் பண்ணோம். நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே கங்க்ராட்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி கங்க்ராட்சி பண்ணோம். டேய்க்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி நோட் பண்ணோம். இப்போ நம்ம ஜங்குக்கை சுற்றி நிறைய பிக்ஸாக இருக்குது. அதாவது பேபி டொமக்ஸில் இருக்க சில பிக் எடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய பிக்ஸாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு டே ரொம்ப ஷாக்காகி ஜங்குக்கை நோட் பண்ணா, ஆமாட்டாயாங் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், அதான் உன்னை கொஞ்சம் சர்ப்ரைஸ் படுத்தணுன்ட்டு நான் சொன்னேன். எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. டயாங் நீ டேடாயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷையானா நம்மகிட்ட இதை கேட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. இந்த மாதிரி ஹாப்பியானா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு, சரிடா அவ்வளோ பெரிய குட் நியூஸ் கொடுத்துருக்க, பார்ட்டி பண்ணாமலையா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே பார்ட்டியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டோட இந்த மூவியை நான் என் பண்ணுறேன். மூவியை ஃபுல்லாக கேட்டவங்க மூவி எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.